ओम नमो भगवते वासुदेवाय। 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 हरे कृष्णा। ஞாயிறு சத்சங்க நிகழ்ச்சி எல்லாரையும் மிகவும் அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பேராசை அப்படின்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியை தொடங்க இருக்கோம். ஒருத்தருடைய மனிதர்களுடைய வாழ்க்கையில் இது வந்து ஒரு பெரிய ஒரு தடை கற்களாக இந்த பேராசைன்றது இருக்கு. இதை பற்றி நம்ம இதனுடைய மூலம் என்ன, இதற்கான காரணம் என்ன, அதனால ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் என்ன, எப்படி அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை அடையிறது, எப்படி இது சிறந்த வகையில இந்த பேராசையும் நம்ம கிருஷ்ண உணர்வுல அதை எப்படி சிறந்த வகையில ஈடுபடுத்துறது அப்படின்றத பற்றி இன்னைக்கு விவாதிக்கலாம். ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூத்லே ஸ்ரீமதே பக்தி விகாஸ் சுவாமிநிதி நாமினே நம. ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூத்லே श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மனிதர்களுக்கு பலவிதமான எதிரிகள் இருக்காங்க. அதுல குறிப்பாக பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நரகத்திற்கான நுழைவாயல், நரகத்திற்கு செல்வதற்கான நுழைவாயில் துவாரங்கள் சொல்லி கிருஷ்ண கீதையில சொல்றாரு. காமக்ரோத லோபம் விஷயங்கள், ஏதத்ரயம் தியஜேத், இந்த மூணுத்தையும் கடக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது. துவாரம் நரகஸ்ய இதாம், நரகத்திற்கான துவாரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார், பாகவதத்திலையும் இந்த லோபத்தினால ஒருத்தன் அதனால ஏற்படக்கூடிய தாக்கம் என்ன அப்படின்றத பாகவதமும் விளக்குறது. இந்த நம்ம லோபம், காமம், குரோதம் நம்முடைய எதிரிகள் அப்படின்னு நிறைய தடவை நம்ம கேட்கிறோம். இப்போ இந்த இதற்கு எல்லாத்திற்கும் ஒரு ஒரு அடித்தளத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, அல்லது ஆரம்பத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் வேறு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மனதில் இருக்குன்னு சொல்லப்படுது. நம்ம மனதோட நம்ம அடையாளம் கண்டு கொள்ளும் பொழுது இந்த பிரச்சனைகள் அங்கதான் வந்து ஊடுருவி இருக்கு, அங்க என்ன தொடங்குறது எல்லாமே. நம்ம பேராசையில இருந்து எப்படி விடுபடுறது, இல்ல பேராசையை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மிகவும் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம இந்த உடல் அல்ல ஆத்மா அப்படிங்கிற மிகவும் ஒரு அடிப்படையான கருத்து, அதே சமயத்துல முக்கியமான கருத்து. நம்ம உடல் அல்ல மட்டும் இல்லாம நம்ம இந்த மனதும் அல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம மனதோட நம்மள அடையாளம் கண்டுகொள்ளணும், அங்கேயும் பிரச்சனை ஏற்படுறது. நம்ம இந்த சரீரம், இந்த உடல் ஸ்தூல உடல் இல்ல, நம்ம சூக்ஷ்மமான உடல், அதுவும் நம்ம இல்லை. இதுதான் நம்ம பகவத்கீதையில நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய மிகவும் முக்கியமான விஷயம். இந்த விஷயத்த குறைந்தபட்சம் ஏட்டளவுல தெரிஞ்சிடணும் அப்படின்னா அதற்கு பிறகு நம்ம அதை அடிப்படையாக கொண்டு நிறைய பயிற்சிகள் செஞ்சு இதை நம்மளால உணர முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன கல்வியாக இருக்கட்டும், இல்ல மேல் உயர் படிப்பு, இதை பத்தின அறிவு எதுலையுமே கொடுக்கப்படுறது இல்லை. ஸோ அதனால நம்ம பேராசையை பத்தி விவாதிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மனது அப்படின்னா என்ன, மனதினுடைய நிலை என்ன, மனதினால எப்படி நம்ம வசப்படுறோம், மனதினால எப்படி நம்ம கட்டுண்ட ஒரு நிலைக்கு உள்ளாரம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதனால மனது வந்து மிகவும் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை எடுத்துக்கிட்டு மனதை நம்ம சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னா
நம்ம மறுபடியும் மறுபடியும் தோல்வி தான் சந்திப்போம் வாழ்க்கையில. ஸோ நம்ம ரொம்ப தெளிவாக மனதனுடைய நிலை என்னன்றதை ஆராய்ந்து புரிஞ்சுக்கணும். அது நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னா நம்ம தனிப்பட்ட நம்ம ஆத்மா அப்படின்றத நம்ம மறந்து நம்மள உடலோட அடையாளம் கண்டுகொள்வோம், மனதோட அடையாளம் கண்டுகொள்வோம். இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதனால நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஆரம்ப விஷயங்கள் நிறைய தடவை நம்ம கேட்டிருக்கலாம். ஆனாலும் அதான் மாயினுடைய சக்தியினால, மாயினுடைய திரையினால நம்ம மறந்துடுறோம். நம்மள மனதோட அடையாளம் கண்டுகொள்றோம் அல்லது உடலோட அடையாளம் கண்டுகொள்றோம். ஸோ அதனால இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இங்க வந்து சில சமயத்துல ஒரு உதாரணம் கொடுக்கப்படுறது. எப்படின்னா இப்போ டெலஸ்கோப் நம்ம என்ன சொல்லுவோம் தமிழ்ல? தொலைநோக்கி. சரியா? ரொம்ப தூரத்துல ஒரு இருக்கிற விஷயத்த நம்ம பக்கத்துல இருக்க மாதிரி காமிக்கும். இப்ப நீங்க சில சமயம் பார்க்கலாம். இப்ப நம்ம போய் இன்னைக்கு அமாவாசை, இந்த உதாரணத்தை கொடுக்கறது அவ்வளவு சிறந்தது இல்லை. சரி, பௌர்ணமி நம்ம நினைச்சுப்போம். சரி, வெளியில போய் நிலவை பாருங்க அப்படின்னா அது எங்கேயோ அதோ ஒரு என்ன சொல்றது பல லட்சக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அது எங்க அது நான் பார்க்க அதுகிட்ட எப்படி போறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஏதோ இந்த தொலைநோக்கி அந்த டெலஸ்கோப்பை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தூரத்துல இருக்கிற அந்த நிலவு வந்து இன்னும் தொடர மாதிரி அவ்வளவு பக்கத்துல தெரியும் இல்லையா? ஆனா தொடர தூரத்துல இருக்காது. யோசிச்சு பாருங்க, தொடர தூரத்துல இல்ல, ரொம்ப தூரத்துல இருக்கு. ஆனா பக்கத்திலேயே நம்ம பக்கத்துல தொடர மாதிரி இருக்கு, நம்மளுக்கு தெரியுது. ஸோ இந்த உதாரணம் எதற்கு கொடுக்கப்படுறது அப்படின்னா அதே மாதிரிதான் நம்ம மனது நம்மளை என்ன பண்றது அப்படின்னா நம்ம மனதோட நம்மளை அடையாளம் கண்டு கொள்ளும் பொழுது மனது என்ன பண்றது, அந்த மாயை திரையை நம்ம முன்னாடி ஏற்படுத்துது. இப்போ இந்த ஏன்னா ஜீவன் ஜீவாத்மாவா இருக்கக்கூடிய நம்மளுக்கும் இந்த ஜட உலகம் அல்லது இந்த ஜடம்க்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆத்மா தூய்மையானது, பகவான் தூய்மையானவர், பகவானுடைய அம்சம். நம்ம மமை வாம்சோ ஜீவ லோகே ஜீவபூத சனாதன கிருஷ்ண சொல்றார். சிறு அம்சம் நம்ம. அப்ப சிறு அம்சமா இருக்கக்கூடிய நம்ம எப்படி இந்த ஜடத்தோட நம்ம இந்த ஜடம்னு அடையாளம் கண்டுகொள்ள ஆரம்பிச்சிடுறோம். பகவான் தனித்து இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து மாயை திரையினால கவரப்படுறோம். அதற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கக்கூடியது இந்த மனது. மனது வந்து டெலஸ்கோப் மாதிரி என்ன பண்ணிடுது அப்படின்னா ரொம்ப தூரத்துல நம்மளுக்கும் ஜடத்திற்கும் தொடர்பே கிடையாது. நீதான் இந்த ஜடம் அப்படின்ற ஒரு திரையை போட்டு விட்டுருது முன்னாடி. எப்படி டெலஸ்கோப் வச்சு பார்க்கும்போது நிலவு பக்கத்துல இருக்க மாதிரி தெரியுதோ நம்ம தான் இந்த உடல் நினைச்சுக்கிறோம். நம்ம தான் உடல் நினைச்சு நம்ம வந்து கண்ணாடி முன்னாடி ரொம்ப நேரமா வகுடு எடுத்து வாரிட்டு இருக்கோம். இல்ல போட்டிருக்கிற உடையா இருக்கட்டும், இல்ல சாரியா இருக்கட்டும், அப்படி திருப்பி திருப்பி அதே பார்த்துட்டு இருக்கோம். நம்ம உடலோட நம்ம அதான் நிஜம் நம்ம நம்புறோம். மனசு நம்மள அப்படி ஏமாத்திட்டு இருக்கு. சோ இப்போ இந்த ஸ்தூல சரீரம் சொல்றது என்னன்னா இந்த பஞ்ச பூதங்கள்னால நிலம், நீர், காற்று, ஆகாயம் இதால ஏற்படுத்தப்பட்ட இந்த உடலோட நம்ம உடல், அப்புறம் இந்த புலன்கள், இந்த புலன்கள் மூலமாக என்ன ஆகுது, நம்ம நிறைய விஷயங்களை கிரகிக்கிறதுனா சிலதை பார்க்கிறோம், சிலதை வந்து நம்ம வந்து சுவைக்கிறோம், சிலது வந்து முகர்ந்து பார்க்கிறோம், சிலதை கேட்கிறோம், தொடு உணர்வு. இதன் மூலமாக மனதனுடைய தொடர்பால நம்ம வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நிஜம், நம்ம இந்த ஜட பொருட்களால ஆனவர்கள் அப்படின்ற ஒரு கருத்துக்கு நம்ம வந்துடுறோம். இதுதான் மனசு நம்மளுக்கு ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதனாலதான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்ப இன்னொரு உதாரணத்தை கொண்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படி நம்ம வந்து இப்போ இந்த காலத்துல யாரும் சினிமா தியேட்டருக்குலாம் அவ்வளவா போறது இல்லை. எல்லாரும் வீட்டுல வந்து என்ன பண்றாங்க, டிவிடி இல்லைன்னா அந்த இன்டர்நெட்ல பல விஷயங்கள் ஏதோ பாக்குறாங்க இல்லையா. இன்னைக்கு நவீன காலம். ஆனா இருந்தும் இன்னைக்கு நிறைய சில பேர் சினிமா தியேட்டருக்கு போறவங்களாம் இருக்காங்க. சினிமா தியேட்டருக்கு போனீங்கன்னா நீங்க பார்க்கலாம், வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ரொஜெக்டர் சொல்லுவாங்க இல்லையா, பாத்துறீங்களா? அந்த ப்ரொஜெக்டர் என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாருமே தியேட்டர்ல உட்காந்துருவோம். தியேட்டர்ல உட்காந்த உடனே என்ன ஆகும், எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடுவாங்க. எல்லாம் விளக்கெல்லாம் அணைச்சிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஒளி மட்டும் போகும். அந்த லைட் மட்டும், அந்த லைட் போட்ட உடனே அந்த இடத்துல என்ன ஆகும், ரொம்ப ஏதாவது இப்போ இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது புதுசா வந்திருக்கிற படம், எனக்கு என்ன படம்னு தெரியல, அந்த பழச ஏதோ ஒரு இப்ப சரி, இப்ப யாரோ ஒரு விஜய் இல்ல யாரோ ஒரு சினிமா நடிகர் விஜய், நயன்தாரா யாரோ போய் பாக்குறாங்க, எல்லாம் உட்காடுறாங்க.
உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அந்த படத்தை பாக்குறாங்க, அந்த படத்தை தேரை போட்ட எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. மறந்து என்ன நினைச்சுக்கிறாங்க, இப்ப சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஓ சில பேர் நான் தான் அந்த விஜய் நினைச்சுக்கிறாங்க, சில பேர் நினைச்சு நான் தான் அந்த நயன்தாரான்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி திடீர்னு பார்த்த உடனே ஒரு சோக காட்சி, திடீர்னு பார்த்த உடனே ஒரு உல்லாசமான ஒரு பாடல், எல்லாம் பார்த்து அப்படியே அடையாளம் கண்டுகொள்றாங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு உலகத்தையே மறந்துடுறாங்க. அவங்கதான் அந்த கதாபாத்திரனே நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த கதாபாத்திரமா இருக்கட்டும், அந்த நிகழ்ச்சியா இருக்கட்டும், அதற்கு நம்மளுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. 2 மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே மயங்கி இருக்கோம் அந்த நிலையில. நம்ம மேல முன்னாடி ஒரு திரை போடப்பட்டிருக்கு. இல்ல திடீர்னு பார்க்கலாம், உள்ள போய் உட்காந்து திடீர்னு பார்த்தா அழ ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா திடீர்னு சிரிக்க ஆரம்பிப்பான், திடீர்னு பக்கத்துல இருக்கணும் குத்துவான், சண்டை நிகழ்ச்சி நடக்கும்பொழுது இல்லையா? எப்படி இதெல்லாம் நடக்கிறது? அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம முழுக்க மாயால இருக்கோங்க. இதான் நடக்கிறது. மனசு வந்து நம்மள முழுக்க நம்மளை ஏமாத்திடுறது. சோ அதனால இந்த மனசு வந்து ஒரு பெரிய வேலையை செய்யுது. மனதினுடைய நிலை எப்படி ஒரு சூக்ஷ்மமான ஒரு விஷயம், அது வந்து நம்மள மாயைக்கு உட்பட வைக்கிறது. சோ அதனாலதான் நீங்க பார்க்கலாம், சாஸ்திரங்கள் முழுக்க என்ன எதை பத்தி ரொம்ப அதிகமாக பேசப்பட்டிருக்கு, உன்னுடைய மனதை நீ மனதனுடைய மயங்கிய நிலையிலிருந்து நீ விடுதலை அடை அப்படின்னு சொல்றது. மந்திரம் அப்படின்னால என்ன அர்த்தம்? மன்னா மனம், திராயத்தே மனதை மாயினுடைய பிடியிலிருந்து விடுவிக்கக்கூடியது மந்திரம்னு சொல்லப்படுறது. சோ அதனால நீங்க கூட பார்க்கலாம், சைத்தன்ய மகாபிரபு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபு அவதரிச்சு அவர் என்ன பண்ணார், 6 அஷ்டகம் 8 ஸ்லோகங்களை கொடுத்தார். அதுல முதல் ஸ்லோகமே எதை பத்தி பேசப்படுறது? முதல் ஸ்லோகம், முதல் வார்த்தை சேத்தோ தர்ப்பண மார்ஜனம். சேத்தோ சேத்தனம், மனது அப்படின்ற அந்த கண்ணாடியை தூய்மைப்படுத்த அப்படிங்கிறது. சோ அதனால இந்த மனதை பத்தி நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படி மனதை பத்தி நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னா என்ன ஆகும், நம்மள மனம் மேலும் மேலும் பந்தப்படுத்தும். சோ அதனால நம்ம மனதோட நம்மள அடையாளம் கண்டு கொள்ளும் பொழுது என்ன ஆகுது, நம்ம முற்குணங்களுடைய தாக்கத்துக்கு உட்படுறோம். முற்குணத்தினுடைய தாக்கத்துக்கு உட்படும் பொழுது நம்மளுக்கு எது சரி எது தவறுன்றது நம்மளுக்கு தெரியறது. ஏன்னா இந்த 3 குணங்கள் நம்மள என்ன பண்றது, நம்மள இந்த பௌத்திக உலகத்தோட பந்தப்படுத்து. கிருஷ்ண கீதையில சொல்றாரு, திரிபீர் குணமயிர் பாவேர், 3 குணங்கள் நம்மள இந்த பௌத்திக உலகத்துல மயக்கி நம்மள பலவிதமான இன்னல்களுக்கு உட்படுத்துறது. இப்போ அதனாலதான் கீதையிலையும் பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணன் என்ன சொல்ற அர்ஜுனர்கிட்ட, நீ வந்து அர்ஜுனன் சொல்றான், சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா பிரமாதி பலவத்ரிடம் தஸ்யாகம் நிகிரகம் மன்யே வாயு ஏவ சுதுஷ்கரம் அப்படிங்கிற. அர்ஜுனன் சொல்றான், மனசை கட்டுப்படுத்த முடியல கிருஷ்ணா, ரொம்ப கஷ்டமா இருக்கு, காற்றோட வேகமா இருக்கு அப்படின்றான். அவ்வளவு மனசு வந்து காற்றோட வேகமா இருக்குன்னு சொல்லும்போது கிருஷ்ணன் சொல்றார், நீ உன்னோட மனசை கட்டுப்படுத்தி தான் ஆகணும், அதற்கான பயிற்சியில் நீ ஈடுபடணும் அப்படிங்கிறார். அசம்சயம் மகாபாஹோ மனோ துர்நிகிரகம் சலம் அபியாசேன து கௌந்தேய வைராகியேன ச கிருஹ்யதே. கிருஷ்ணன் சொல்றார், அபியாசம்னா பயிற்சி, மறுபடியும் மனதை கட்டுப்படுத்தக்கூடிய பயிற்சியில் ஈடுபடுறதன் மூலமாகவும் வைராகியத்தை வளர்த்துக்கணும். என்ன வைராகியம் வளர்த்துக்கிறதுல முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, நான் இந்த உடல் அல்ல, நான் ஆத்மா, நான் இந்த மனது கிடையாது, நான் இந்த புலன்கள் கிடையாது அப்படின்ற இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது. அதன் மூலமாக நான் இது கிடையாதுன்னு தெரிஞ்சினோடனே இதன் மேல பற்ற வளர்த்துக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட மாட்டோம் இல்லையா? அதை பிரயத்தனம் பண்ண மாட்டோம். இந்த பௌதிக விஷயங்கள், இந்த பௌதிக உலகத்தினுடைய படைப்புகள் மேல நம்ம அதிகமான பற்ற வளர்த்துக்கணும்னு முயற்சி பண்ண மாட்டோம். அதனால கிருஷ்ணர் 2 விஷயம் சொல்றாரு, வைராகியத்தை வளர்த்துக்கணும், அதே சமயத்தில் மனதை கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறைகளுக்கான பயிற்சிகளை ஒருத்தன் கையாளணும் அப்படின்றதையும் கிருஷ்ணர் சொல்றாரு. ஸோ இப்போ இந்த மனதை பத்தி இப்ப நான் வந்து ஒரு சின்ன ஒரு கண்ணோட்டம் தான் கொடுக்குறேன். பெரிய விலாவரியான விஷயம் பாகவதத்துல அவ்வளவு பேசப்பட்டிருக்கு. இதை பத்தி ஒரு சின்ன விலாவரியான விஷயத்தை என்ன அப்படின்னா, மனதிலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 விதமான மனசு இருக்கு. ஒரு மனசு வந்து என்ன அப்படின்னா, வெளிப்புறத்திலேருந்து உடனடியாக நம்ம கிரகிக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது கண்களால பார்க்கிறோம், ஒரு வஸ்துவை பார்க்கிறோம், அதோடைய பொருளை நம்ம பார்த்து அதை நம்ம ரசிக்கிறோம், காதால கேட்கிறோம், சப்தத்தை கேட்கிறோம், அதை நம்ம ரசிக்கிறோம், அப்புறம் நாக்கால சுவைக்கிறோம், மூக்கால முகர்ந்து பார்க்கிறோம், வாசனையை நம்ம முகர்ந்து பார்க்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து மனதை கொண்டு மனதில் வந்து இந்த விஷயங்கள் மனதின் மூலமா இதை கிரகிக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம இதை அனுபவிக்க முயற்சி பண்றோம்.
இப்போ இது வந்து வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய மனசு. அதாவது உள் மனதுன்னு இருக்கு. அது வந்து ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்வாங்க. சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னா இன்னொன்னு சமஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆலயம் அப்படின்ற ஒரு வார்த்தை கூட உபயோகப்படுத்தப்படுறது. அதாவது என்னன்னா உள் மனது. இந்த உள் மனது இருக்கு பாத்தீங்களா, அது நம்ம மனசுல என்ன இருக்கு அப்படின்றது நம்மளுக்கே தெரியாது. ரொம்ப முக்கியமான விஷயம் அது. நம்ம மனசுல எவ்வளவு குப்பை இருக்கு அப்படின்றது நம்மளால பார்க்கவே முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. சரியா அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்ததுன்னா ஐயோ இவ்வளவு குப்பை உள்ள இருக்கான்றது அப்பதான் தெரிய வரும். அது எப்படி நான் அதுக்கு உதாரணத்தின் மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மனசுல வந்து வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய மனது வச்சு கொண்டு ஓரளவுக்கு நம்ம கிரகிக்கலாம். ஆனா நம்ம உள் மனது எந்த அளவுக்கு ஆழமா களங்கம் அடைந்திருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அதுதான் வாசனை அப்படின்னு சொல்றோம். கேட்டிருக்கீங்களா? வாசனை அப்படின்னா என்ன அர்த்தம்? வாசனா அப்படின்ற சமஸ்கிருத வார்த்தை என்னன்னா அதாவது பூர்வீக ஜென்மத்தில் நம்ம பண்ண பல காரியங்கள், போன ஜென்மம் மட்டும் இல்ல, இந்த ஜென்மத்துக்கு நம்ம இந்த ஜென்மத்துல பண்ணிருக்கக்கூடிய சில காரியங்கள், சின்ன வயசுல நம்ம இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், இதுக்கு முன்னாடி ஜென்மத்துல நம்மளுக்கு இருந்த கர்ம வாசனைகள், அதெல்லாம் அந்த உள் மனதுல பதுங்கி இருக்கு. சில சமயம் நீங்க பார்க்கலாம், ஒரு குளத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஒரு குட்டையை பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்றது பபுளுக்கு தமிழ்ல குமிழ், திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு குமிழ் வரும். அந்த குமிழ் பாத்தீங்கன்னா சும்மா மேலே வருது இல்ல, ரொம்ப ஆழமா அந்த நல்ல அந்த குட்டையோட நல்ல ஆழமான பாகத்துல இருந்து அது எழும்பி வருது. அது எழும்பி வந்து சத்தத்தை அது ஒரு என்ன சொல்றது வெடிக்கிற மாதிரி அந்த சப்தம் ஏற்படுறது. அது ஆனா அதோடைய வேர் எங்க ஆரம்பிச்சிருக்கு, ரொம்ப ஆழமா உள்ள ஆரம்பிச்சிருக்கு. அது மாதிரி உள் மனதுல பல விஷயங்கள், பல சம்ஸ்காரங்கள் அடங்கி இருக்கு, பல வாசனைகள் உள்ள இருக்கு. அதனால நம்ம மிகவும் முக்கியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போ அதுதான் வந்து பீஜ அப்படின்னு சொல்லப்படுது. பீஜனா விதைகளாட்டம் இருக்கு உள்ள எல்லாம், பல பல ஆசைகள், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், நம்மளால நினைச்சு பார்க்கவே முடியாது. சில சமயம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். உதாரணம் கொடுக்குறது, எல்லாருமே இது அனுபவம் உள்ளவங்க. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நான் இப்ப சத்துவ குணத்துல இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா சத்துவ குணத்துல இருக்கிறதும் ரொம்ப வந்து அது ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை தான். ஆனா அது மட்டுமே போராது. சத்துவத்தையும் கடந்து நம்ம சுத்த சத்துவம் அப்படின்னு நிலைக்கு உயர்வு பெறணும். ஏன்னா சத்துவ குணத்துல இருக்கும்பொழுது என்ன அப்படின்னா ரஜோகுணம் தமோ குணம் பதுங்கி இருக்கு. ரஜோகுணம் தமோ குணத்திலிருந்து முழுமையா விடுதலை அடையல. கிருஷ்ண கீதையில சொல்றார் சத்துவம் சஞ்சாயத்தே ஞானம்ன்றார். சத்துவ குணத்துல இருக்கும்பொழுது நம்மளுக்கு அறிவு என்னன்றது தெரிய வரும் அப்படிங்கிறார். சரியான அறிவு என்னன்றது தெரிஞ்சுக்கலான்றார். ஆனா இந்த சத்துவத்துல இருந்து நம்ம அதையும் நம்ம கடக்கணும். ஏன்னா சத்துவத்துல இருந்து எந்த சமயம் வேணாலும் நம்ம ரஜோகுணம் தமோ குணத்துக்கு தாழ்ந்து வீழ்ச்சி அடைஞ்சிடலாம். கிருஷ்ண கீதையில சொல்றார், 14வது சொல்றார். சில சமயம் ரஜோகுணம் தலையோங்கி இருக்கும், சில சமயம் தமோ குணம் தலையோங்கி இருக்கும். எப்பயாவது சத்துவகுணம் தலையோங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கலியுகத்துல அதுவும் பார்த்தோம் அப்படின்னா முக்காவாசி நேரமும் ரஜோகுணம் தமோ குணம் தான். 95% சொல்லலாம் சத்துவகுணத்துக்கு வருதுன்றது ரொம்ப அரிதான ஒரு நிலை. அப்படி சத்துவகுணத்துக்கு யாராவது வந்தாங்கன்னா பெரிய விஷயம். ஆனா அந்த சத்துவகுணத்தில் இருக்கிறதும் ரொம்ப ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லைன்னு சொல்லப்பட்டது சாஸ்திரத்துல. அந்த சத்துவகுணத்தையும் நம்ம கடக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்படி அந்த சத்துவகுணத்தை நம்ம கடக்கல அப்படின்னா நம்ம என்ன ஆகும், நம்மளுடைய நிலை வந்து எப்ப வேணாலும் வீழ்ச்சி அடைவோம் அப்படின்னு வேதங்கள்ல சொல்லப்பட்டது. அதனாலதான் பாகவதம் என்ன சொல்றது அப்படின்னா குணப்பிரவாகம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயத்துல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த விஞ்ஞானிகள் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நான் சொன்னேன் இல்லையா, அதாவது வெளிப்புற மனது இருக்கு, உட்புற மனது இருக்கு, இந்த சப்கான்சியஸ் மைண்ட். இதுதான் வந்து 7 மடங்கு இந்த உட்புற மனதையும் வெளிப்புற மனதையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த உட்புற மனதுல பதுங்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் 7 மடங்கு அதிகமா சாதாரணமான மனது இயங்குறதோட. அதற்கு என்ன ஒரு உதாரணம் கொடுக்கப்படுறது அப்படின்னா இப்ப நம்ம சில சமயத்துல நம்மளுக்கு இங்க அவ்வளவு அனுபவம் கிடையாது. அதாவது ரொம்ப குளிர் தேசங்கள் உள்ள பிரதேச பக்கத்துல இருக்கக்கூடிய பெரிய சமுத்திரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐஸ்பர்க்னு சொல்லுவாங்க. ஐஸ்பர்க்னா அப்படின்னா ஒரு பெரிய இந்த தண்ணி என்ன ஆயிடும் அப்படின்னா கட்டி தட்டி போயிடும். அப்படியே நீங்க வந்து பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து பார்க்கும்போது எப்படி தெரியும் அப்படின்னா ரொம்ப தூரத்துல பார்க்கும்போது ஏதோ ஒரு சின்ன பாருங்களேன் இவ்வளவுதான், இந்த அளவுக்கு ஒரு சின்ன ஐஸ் துண்டு இருக்க மாதிரி தான் தெரியும். சின்ன ஒரு ஐஸ் துண்டு தான் அப்படின்னு நம்ம நினைப்போம்.
ஆனா அதோடைய அதோடைய அகலமும் நீளமும் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒருத்தர் சொல்றாரு, உதாரணத்துக்கு இப்போ மகாராஷ்டிரா எடுத்துப்போம், எவ்வளவு பெரிய ஒரு ஒரு மாநிலம், அந்த அளவுக்கு அவ்வளவு பெரிய கட்டி உள்ள பதுங்கி இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் என்ன சொல்றேன்றது, நீங்க கொஞ்சம் யோசிக்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா எனக்கு தெரியல. அந்த கட்டி வந்து அந்த 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 ஐஸ் கட்டி அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு உள்ள அந்த சமுத்திரத்துக்குள்ள பதுங்கி இருக்கு. சில சமயத்துல சரியா அதை கணிக்கல அப்படின்னா, ஏதாவது கப்பல் கிப்பல் போச்சு அப்படின்னா இடிச்சு அப்படியே வந்து எல்லாமே வந்து பெரிய விபத்தாயிடும். எதற்கு இதை சொல்றேன் அப்படின்னா, உள் மனதுல அவ்வளவு விஷயங்கள் பதுங்கி இருக்கு. அதனால நம்ம எந்த சமயத்திலயும் நான் வந்து என் மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்திட்டேன் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அது பைத்தியக்காரத்தனம். ஒரு தூய பக்தன் அவன் மட்டும்தான் புலன்களையும் மனதையும் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கான். மீதி எல்லாருமே எந்த சமயத்துல வேணா என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அது ஒரு விஷயம். சோ அதனால இப்ப எதற்கு இதை பத்தி எல்லாம் பேசுறேன் அப்படின்னா, இந்த எல்லா பலவிதமான இந்த காமமாக இருக்கட்டும், குரோதமாக இருக்கட்டும், லோபமாக இருக்கட்டும், இந்த தீய குணங்களுடைய வேர் வந்து மனதுல இருந்தா இருக்கு. சோ அப்போ பாகவதம் வந்து பல விஷயங்களை விளக்குறது, இந்த லோபம், இந்த பேராசை அப்படின்றத பத்தி. இன்னும் அது இல்லாம பாகவதம் போறதுக்கு முன்னாடி பகவத்கீதையில நான் ஏற்கனவே சொன்னேன், கிருஷ்ணன் என்ன சொல்ற 16வது அத்தியாயத்துல, அதாவது அசுரர்களுடைய குணங்களை விளக்கும் போது ஒரு முக்கியமான கருத்தை கிருஷ்ணன் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த காமம், குரோதம், லோபம் இது மூன்றும் மிகப்பெரிய ஒரு விரோதி. ஒருத்தனுடைய மனதை இந்த மூன்று விரோதிகள் கிட்ட இருந்து ஒருத்தனை விடுவிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்றாரு. இல்லைன்னா அது நரகத்துக்கான நுழைவாயில்ன்றது. பகவத்கீதையினுடைய ஆரம்பத்துல முதல் அத்தியாயத்துல அர்ஜுனன் வந்து ஒரு காரணத்தை மேற்கோள் காமிக்கும். இந்த போர் அவசியமற்றது அப்படின்றான் அர்ஜுனன். அதுக்கு அர்ஜுனன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஆமா அர்ஜுனன் முதல் அத்தியாயத்துல சொல்றான், லோபோ பஹத சேதசஹ. அர்ஜுனன் சொல்றான், அதாவது லோபத்தினால, பேராசையினால இவங்க எல்லாரும் இப்போ என் முன்னாடி சண்டை போட வந்திருக்காங்க. அது வேற விஷயம். அர்ஜுனன் சொல்றான், சண்டையே தேவையில்லை, எதுக்கு எனக்கு 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 இந்த பேராசை வேணாம், எனக்கு நிலமும் வேணாம், ராஜ்யம் வேணாம், ஒண்ணு வேணாம், எனக்கு விடுங்க, நான் போறேன் அப்படின்றான். ஆனா அர்ஜுனன் சரியான மேற்கோள் காமிக்கிறார். அர்ஜுனன் சொல்ற விஷயம் ரொம்ப கரெக்ட், ரொம்பவே வாஸ்தவம். பேராசை தாங்க, வேற எதுவுமே இல்லை. இல்ல யோசிச்சு பாருங்க, ஒரு ஊசி முனை நுழையிற அளவுக்கு கூட துரியோதனன் நிலத்தை கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை. கொடுத்தா என்ன ஆயிட போறது? பேராசை, அவ்வளவுதான். எல்லாம் நானே வச்சுக்கணும், ஒரு ஊசி முனை கூட நான் கொடுக்க மாட்டேன். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், சில சமயம் இந்த பேராசைன்றதை நம்ம யோசிச்சு பார்க்கும்பொழுது நம்மளால எவ்வளவுதான் அனுபவிக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு தான் ஞாபகம் இருக்கு, நான் வந்து ஒரு 2003 2004 பாத யாத்திரால நாங்க கிராமமா போவோம். கிராமமா போயிட்டு இருக்கும்போது நாங்க என்ன பண்ணுவோம், ஒரு ஊர்ல வந்து வண்டி நிற்கும், ஏதாவது ஊர்ல வண்டி நிற்கும், வண்டி நிறுத்தி அப்போ எங்க கூட வந்து காளமாடுகள்லாம் வரும். காளமாடுகள்லாம் வரும்பொழுது அந்த காளமாடுகளை வந்து நாங்க எங்கேயாவது நிழல நிறுத்தணும், அதுக்கு புல் கொடுக்கணும். எப்பயுமே எல்லா ஊர்லயும் ஏதாவது ஒரு நல்ல ஒரு புண்ணியம் நிறைந்தவர்கள் இருப்பாங்க, இடம் கொடுப்பாங்க, நிகழ்ச்சி நடக்குது. ஸோ ஒரு ஊர்ல வந்து நாங்க போன உடனே ஒருத்தர் வீட்டுக்கிட்ட கேட்டோம், உங்க மாடை இந்த மரத்துக்கு அடியில கட்டிக்கலாமா அப்படின்னு. நீங்க கட்டாதீங்க, இங்க நீங்க கட்டக்கூடாது, இது வந்து எங்களுடைய சொந்தம், இந்த இடத்துக்கு யோசிச்சு. அப்ப ஒரு பக்தர் சொன்னார், என்ன உங்களுடைய யோசிப்பது, எல்லாமே பகவானோடது. ஈஷாவாசியம் இதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன தியக்தேன புஞ்சீதா மாகிருத கஸ்ய ஸ்வித்தனம். ஈஷோபனிஷத் மந்திரம் சொல்றது எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது. இது நம்ம நடுவுல இது என்னோடதுன்னு உரிமை கொண்டாடுறோம் இல்லையா? சோ அது மட்டும் இல்லாம என்ன சொல்றது ஈஷோபனிஷத், உனக்குன்னு என்ன கொடுத்திருக்கோ அதை மட்டும் நீ அனுபவி, மத்தவனுடைய சொத்தை நீ அனுபவிக்க முயற்சி பண்ணாத, இல்லை மத்தவனுடைய விஷயங்களை அபகரிக்க முயற்சி பண்ணாத அப்படின்னு ஈஷோபனிஷத் மந்திரம் சொல்றது. சரி, நம்ம ஒன்றும் பெரிய சொத்து எதுவும் கேட்கல, மாடு கொஞ்சம் புல்லு சாப்பிடும், நிழல் நிற்கும், அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நானே அனுபவிக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறாரு. ஆனா அவருக்கு தெரியாது, காலத்தினுடைய தாக்கத்தினாலையும் அல்லது கர்மத்தினுடைய தாக்கத்தினாலையும் ஒருத்தனுக்கு வந்து எதையுமே வேணாலும் அனுபவிக்க முடியாம ஆயிடும். நம்மளுக்கு நேரம் வந்துருச்சு வச்சுக்கோங்களேன், இந்த உடலை விட்டு போன நேரம் வந்து என்ன பண்ண முடியும்? சும்மா சொல்ல வேண்டாம், இல்ல கொடுக்க மாட்டேன் அப்படியே வண்டி கிளம்பிட்டே இருக்கும், அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது.
அப்ப எதை அனுபவிக்க முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. முட்டாள்தனம் இது. சோ அதனால பாகவத்துல ரொம்ப அழகான ஒரு உதாரணம் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு. நம்ம அது என்னன்னு பார்க்கலாம். ரொம்ப அழகான ஸ்லோகம். நம்ம இன்னைக்கு பல கருத்துக்கள் ஸ்ரீமத் பாகவத்ல இருந்து அது நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதலை பத்தி நம்ம பார்க்கலாம். பாகவத்துல 11வது ஸ்கந்தத்துல ரொம்ப ஒரு அழகான உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு பேராசை கொண்ட ஒரு நபர் அவரால் எப்படி எல்லா விஷயங்களையும் அனுபவிக்க முடியாது அப்படின்றத பிங்களாவுடைய கதையின் மூலமா பிங்களா தான் உணர்ந்த விஷயங்களை சொல்றாங்க. அதுல ஒரு ஸ்லோகத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நதேயம் நோபபோக்யம் ச லுப்தைர் யத் துக்க சஞ்சிதம் புங்தே ததபி தச்சான்யோ மது ஹேவார்த்தவின் மது. ரொம்ப ஒரு அழகான ஒரு உதாரணம். என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு பேராசை கொண்ட ஒரு நபர் அவன் அதிகமாக செல்வத்தை சேர்க்கணும்னு பாக்குறான். அதுவும் எப்படி அந்த செல்வத்தை சேகரிக்கிறான்? ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த செல்வத்தை சேகரிக்கிறான், கடுமையா உழைக்கிறான். கார்த்தால போனானா 6 மணி 7 மணிக்கு போனானா ராத்திரி 10 மணி 11 மணிக்கு தான் வரும். உடல் வலி எல்லா மனவலி எல்லா விதமான வலியும் சகிச்சுட்டு அந்த 31ஆம் தேதியோ இல்லை 1ஆம் தேதியோ கையில அந்த பணம் கூட வருது இல்லை, வெறும் அந்த செக்கை மட்டும் பாக்குறான். இப்பெல்லாம் முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா கையில பணம் கொடுப்பாங்க. இப்ப பணமே யாருமே பாக்குறது இல்லை. சேலரி கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்றாங்க இல்லையா? சோ அதை பார்த்த உடனே ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம். சோ அது பாகவதம் சொல்றது, அவ்வளோ ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சு அவன் என்ன பண்றான், பணத்தை சேகரிக்கிறான். யாருக்கு இந்த பணத்தை நான் கொடுக்கணும்? பாகவதம் சொல்றது, இந்த பணத்தை நான் தானம் தர்மம் எல்லாம் பண்ணிடக்கூடாது, நானே தான் வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல இருக்கான். இதுதான் ஒரு பேராசை கொண்ட நபருடைய மனப்பான்மை அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா என்ன அர்த்தம், நிறைய நேரம் என்ன அர்த்தம், அவன் தானே அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு பலவிதமான திட்டங்கள்லாம் போட்டிருக்கான். 10 பேங்க்ல பேங்க் பேலன்ஸை பார்த்துட்டே இருக்கான். இங்க நிலம் வாங்கி போட்டிருக்கான், அங்க நிலம் வாங்கி போட்டிருக்கான், அப்புறம் பல விதத்துல பணத்தை சேகரிச்சிருக்கான். ஆனா என்ன அர்த்தம்னா, பாகவதம் ரொம்ப அழகா சொல்றது, அவனால ஒன்னுத்தையுமே அனுபவிக்க முடியும். சில சமயம் அவனுடைய சொந்தக்காரங்க, இல்ல அவன் கீழே வேலை செய்யறவங்க, இல்ல அவனுடைய சொந்த ரொம்ப நெருங்கிய உறவினர்கள் எல்லாரும் அவனுடைய சொத்தையோ அவனுடைய செல்வத்தையும் அனுபவிக்கிறான். ஆனா உண்மையிலே அவன் அனுபவிக்கிறது இல்லை அப்படின்னு பாகவதம் சொல்றது. பாகவதம் அதை சொல்லிட்டு ஒரு ரொம்ப அழகான ஒரு உதாரணத்தை கொடுக்கிறது. என்ன உதாரணம் கொடுக்கறதுன்னா, பாகவதம் சொல்லப்பட்டிருக்கு, தேனி இருக்கு இல்லையா, அது என்ன பண்றது, ஒவ்வொரு மலரையா போயிட்டு தேனை எடுக்கிறது. தேனை எடுத்து கஷ்டப்பட்டு தேனை சேகரிக்கிறது. ஆனா அதை அனுபவிக்கிறதா? என்ன பண்றான், ஒரு வேடனோ யாரோ அந்த அவ்வளவு தேனியும் தூக்கிட்டு போயிடுறோம். சோ பாகவதம் ரொம்ப அழகான உதாரணம் கொடுக்கிறது. சோ இது மாதிரிதான் நம்ம அனுபவிக்க சொல்லி ரொம்ப கடுமையா எதுக்குமே சரியா சாப்பிடக்கூட மாட்டான். சரியா இல்லைங்க எனக்கு என்னுடைய பையனுக்கு அப்படிலாம் ரொம்ப திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா இறந்து போயிடுவான், இல்லைன்னா அவனுக்கு ஏதாவது வியாதி வரும். பல பேர் நம்ம பாக்குறோம், பணம் இருக்கு எல்லாம் இருக்கு, ஆனா அவங்களால கொஞ்சம் கூட எதுவும் சாப்பிட கூட முடியாது. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ரொம்ப கொஞ்சம் ஒரு உறவினர் ஒருத்தர் இருந்தார். அவர் பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு உலகாயுத உதாரணம் இது. ஆனா இதுல பல அர்த்தங்கள் இருக்கு. அவங்க வீட்டுல எப்படின்னா, நீங்க சொல்லலாம் என்னன்னா, வீட்டுல ஃபேன் கூட போட மாட்டாங்க, லைட் போட மாட்டாங்க, ரொம்ப 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 ஜாகிரதையா காசை ஒவ்வொரு பைசாவையும் பார்த்து தான் செலவழிப்பாங்க. பட்னி கூட இருப்பாங்களே தவிர சாப்பிடறதுக்கு வழிதான் கூட சாப்பிட மாட்டாங்க. அப்படி ரொம்ப பார்த்து காசை சேகரிச்சிருந்தாரு. அவ்வளவு பணத்தை அவர் ரூம்ல வேர்த்து கொட்டி உட்காந்துட்டு இருப்பாரு, ஆனா ஃபேனை போட மாட்டார். இப்படிதான் இருப்பாரு அவரு. ஆனா அவரோட பையன் பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், அவ்வளவு பணத்தையும் ஒரே நாள்ல பாத்தீங்க அப்படின்னா, இந்த முன்னெல்லாம் இப்ப நான் சொல்றது 20 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் நடந்த ஒரு விஷயம். இது கிரெடிட் கார்டு அப்படின்னா நம்மளுக்கு கிடையவே கிடையாது பேங்க்ல இல்லையா. இந்த கிரெடிட் கார்டு எப்போ வந்ததோ அவர் எல்லாத்தையுமே கிரெடிட்ல கொடுத்துருவாரு. எல்லாத்தையும் போய் செலவழிச்சு வந்துருவாரு. ஏதாவது ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல், இல்லைன்னா ஏதாவது சூதாட்டம், அவ்வளவு பார்த்து சேர்த்து வச்சார் பணத்தை. எல்லாம் பையன் ஒரே நாள்ல போயிட்டு எல்லாத்தையும் செலவழிச்சு வந்துருவாரு. அவ்வளோ இன்னொரு விதமான பேராசை, நான் எல்லாமே எனக்கு என்னோட பையனுக்கு அப்படியே எதிர்காலம் இந்த உலகத்திலேயே நிலைத்து 5000 வருஷம் நான் இருக்கணும் அப்படின்னு அவர் திட்டம் தீட்டினார். எல்லாம் போச்சு. எல்லாம் ரொம்ப ஒரு 5 நாள் 10 நாள் ஒரே மாசம் எல்லா பணமும் விரயமாயினே இருந்தது. இதான் நம்ம உலகத்துல நடக்கிறத நம்ம பார்க்கலாம். ரொம்ப அழகா பாகவதம் விளக்குறது. தேனி மாதிரி தேனி எப்படி எல்லாத்தையும் விளக்குறதோ அது மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா மிருத்யு சர்வ ஹரஷ்டா. கிருஷ்ண சில சமயம் பார்ப்பார், நீ தானம் பண்றியா தர்மம் பண்றியா, உனக்கு நான் சில புண்ணியம் சொல்லலாம் கொடுத்துருக்கேன்,
நீ எதுவுமே பண்ணாம நான் எனது என்னுடைய இது எனக்கு அப்படின்னே நினைச்சிருந்த அப்படின்னா நம்ம கஷ்டத்தை அனுபவிச்சாகணும் அப்படின்னு சொல்றது. சரி, இப்ப முன்னொரு ஒரு அழகான உதாரணம் ஸ்ரீமத் பாகவதனுடைய 7வது ஸ்கந்தத்துல ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீமத் பாகவதம் என்ன சொல்றது அப்படின்னா ரொம்ப ஒரு சிறந்த விளக்கம். எப்படி ஒப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த லோபம் பேராசையானது சில சமயம் காமத்தினுடைய, கிருஷ்ணன் என்ன சொல்றாரு கீதையில, காமயேஷ குரோதேஷ ரஜோகுண சமுத்பவ மகாஷனோ மகாபாப்மோ வித்யேனம் மிக வைரினம். மிகப்பெரிய எதிரி ஒருத்தனுக்கு யாருன்னா கிருஷ்ணன் சொல்றார், காமம் தான் ஒருத்தனுக்கு மிகப்பெரிய எதிரிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. பாகவத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, சில சமயம் லோபம் இந்த பேராசைன்றது காமத்தினோட ஒரு பெரிய ஒரு விரோதியாக விளக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, இது 7வது ஸ்கந்தம் 15வது அத்தியாயம் 21வது ஸ்லோகம். காமஸ்யாந்தங் இஷுத் த்ரிப்யாம் क्रोधस्यैतत् फलोदयात् जनो याति न लोभस्य जित्वा भुक्त्वा दिशो भुवः. என்ன சொல்லப்பட்டிருக்கு, இப்போ ஒருத்தன் பயங்கரமான பசினால அவதிப்படுறான், பசி தாகத்தினால அவதிப்படுறான். சோ அந்த பசி தாகத்தினால அவதிப்படக்கூடிய ஒருத்தனுக்கு தண்ணியோ சாப்பிட உணவோ கொடுத்தா தற்சமயத்துக்கு ஏதோ அது அந்த சூழ்நிலையிலேருந்து ஒருத்தனை விடுவிக்குமா பாகவதம் சொல்றது. அதே மாதிரி ஒருத்தன் பயங்கர கோவத்துல இருக்கான், இதுக்கு நல்ல உதாரணம். என்ன சொல்றது, கோவத்துல அப்படி இந்த அவன் கோவத்தை தணிக்கிறதுக்கு அவன் என்ன பண்றான், கையில கிடைக்கிறது எடுத்து உடைக்கிறான், எடுத்து தூக்கி அடிக்கிறான், இல்ல யாரையா குத்துறான், இல்ல டேபிள உடைக்கிறான். அதனால கோவம் தனியே போறது இல்லை. ஆனா கோவம் தனியா மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுறது. விட்டுருங்க பாவம், ஏதோ பண்ணிட்டோம் அப்படின்னு சில சமயம் சொல்லுவாங்க. ஏதாவது உடைச்சிட்டு போட்டோம், அவனுக்கு குத்துறதுக்கு போய் இதை உடைச்சிட்டு போட்டோம் அப்படின்னாங்க. சில பேர் சில சமயம் பார்க்கலாம், சில பேர் பாத்தீங்களா சில சினிமாவில் கூட காமிப்பாங்க, திடீர்னு பார்த்தா யாரையோ ஒருத்தர் அடிக்கணும்னு தோணும், நேரமே அடிக்க முடியாது, என்ன பண்ணுவான், இந்த பாக்ஸை மாதிரி குத்திட்டே இருப்பான் எதையாவது. சோ இங்க பாகவதம் என்ன சொல்றது, பாகவதம் சொல்றது அது மாதிரி அவனுடைய யாரையா ஒருத்தர் ரொம்ப பயங்கரமா திட்டுறதன் மூலமாகவும் இல்ல உதைக்கிறதன் மூலமாகவும் அவனோட கோபம் கொஞ்சம் தணிக்கப்படலாம் அப்படின்னு சொல்றது. ஆனா எவன் ஒருவன் பேராசை கொண்டிருக்கானோ, பேராசை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர்னால எவ்வளவுதான் அந்த உலகத்தையே அவன் கையில கொடுத்தா கூட அவன் திருப்தி அடைய மாட்டான்னு சொல்றது. அதனாலதான் பார்க்கலாம் ஸ்ரீமத் பாகவத்துல 7வது ஸ்கந்தத்துல ஹிரண்யகசிபு பத்தி வர்ணிக்கும் பொழுது, ஹிரண்யகசிபு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த வஸ்து இல்ல ஒரு பெரிய ரிஷியை கூட எடுத்துக்கோ, எல்லாருமே அவருக்கு பயந்திருந்தாங்க. இன்னும் சொன்னா நாரத முனி கூட அவருக்கு பிரார்த்தனை தெளிவித்தாராம். அப்பேற்பட்ட ஒரு சக்தியை கொண்டிருந்தோம் ஹிரண்யகசிபு. ஆனா அப்படிப்பட்ட ஹிரண்யகசிபு எல்லாருமே அவருக்கு அடிமையாட்ட இருந்தாங்க. ஆனா அந்த ஹிரண்யகசிபு அப்படி இருந்தும் அவனால சந்தோஷமாக இருக்க முடியல. ஏன்? பேராசைக்காரன் சொல்லலாம். ரொம்ப இன்னும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, எல்லாரும் அவனுக்கு அடிமையா இருந்தாலும் கூட அவன் கரெக்ட் அவருடைய புலன்களுக்கும் மனதிற்கும் அவர் அடிமையா இருந்தார். இதான் விஷயம். எப்ப ஒருத்தன் தன்னுடைய புலன்களுக்கும் மனதிற்கும் அடிமையா இருக்கானோ அப்ப அவன் காமத்தினால பயப்படுவான், அப்ப அவன் குரோதத்தினால பயப்படுவான், அப்ப அவன் பேராசைனால பயப்படுவான் இல்லையா? சோ அதுதான் நீங்க மேற்கோள் காமிக்கப்படுறது. இங்க சொல்லப்படுறது அப்பேற்பட்ட ஒரு நபருக்கு எந்த திசையிலையும் நீங்க ஸ்லோகத்துல சொல்லப்படுறது, ந லோபஸ்ய ஜித்வா புக்த்வா திஷபுவஹ. திஷபுவன எந்த திசைக்கு அவன் போனாலும், எந்த திசையில அவன் அனுபவிக்க முயற்சி பண்ணாலும் அவன் திருப்தி அடைய மாட்டான். அதனாலதான் ரொம்ப முக்கியம் இது. என்ன சொல்ற, உலகாயுத விஷயங்களை கூட நம்ம பார்க்கும்பொழுது தமிழ் கூட சொல்லுவோம், கந்தலானாலும் கசகை கட்டு. ஓகே, உனக்கு இதான் கிடைச்சிருக்கு, அதை கொண்டு நீ திருப்தியா இருக்க முயற்சி பண்ணு. நீ அதை கொண்டு திருப்தியா இருக்க முயற்சி பண்ணல அப்படின்னா அதுவே உன்னை நாசம் பண்ணிடும். இன்னைக்கு பல பேருக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன, தங்கிட்ட இருக்கிறது போறோம், ஆனா அவனால தூங்க முடியாது. பக்கத்து வீட்டுக்காரன் இவன்கிட்ட ஒரு எப்படி சொல்றது, தமிழ்ல எப்படி மொழிபெயர்க்கிறது ரொம்ப அழகான நான் சொல்றது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஓனிடா டிவின்னு ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதுல ஒரு அந்த விளம்பரத்துல எப்படி ஒருத்தன் வருவான்னா ஒரு அசுரம் மாதிரி வருவான், கொம்பு வருவான். அவன் என்னது நெய்பர்ஸ் என்வி ஓனர்ஸ் பிரைட் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சொந்தக்காரனுடைய பெருமை என்னன்னா அவன் பக்கத்து வீட்டுக்காரன் இவனை பார்த்து பொறாமப்படுறது.
அப்பப்பட்ட இப்ப அப்பா நான் அவன் என்கிட்ட நல்ல கார் இருக்கு, நல்ல டிவி இருக்கு, நல்ல வாஷிங் மிஷின் இருக்கு, சிறந்த புடவை இருக்கு, சிறந்த வீடு இருக்கு, அவனுக்கு தூக்கம் வராது. இப்ப எனக்கு நல்லா தூக்கம் வரும். ஆனா இவனுக்கு தூக்கம் வராது. ஏன்னா இவன் பக்கத்து வீட்டு இன்னொரு வீட்டுக்காரனை பார்த்து இவன் தூக்கம் வராதா? அவன் இப்ப ஸ்கோடா கார் வாங்கியிருக்கான், வோக்ஸ் வேகன் கார் வாங்கியிருக்கான். எப்படி தூக்கமே வராது. சோ அதனாலதான் இந்த இடத்துல ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு, எந்த திசையில எல்லாருமே கையில கிடைச்சா கூட அவனுக்கு தூக்கம் வராதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப இன்னும் நம்ம ஸ்ரீமத் பாகவதோட 8வது ஸ்கந்தம் பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு பகவானே என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு மிகவும் முக்கியமான அறிவுரையை கொடுக்கிறார். வாமன தேவரா பலி என்ன பண்றாரு அப்படின்னா, பலி சக்கரவர்த்தி வாமனதேவர்கிட்ட, வாமனதேவர் சின்ன ஒரு குள்ள பிராமணரா வந்திருக்காரு. அவர் சொல்றாரு, அப்போ கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? உங்க எல்லாருக்கும் இந்த கதை தெரியும், இந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை மட்டும் சொல்றேன். அப்போ வாமனதேவர் பலி கேட்கிறார், சரி உனக்கு என்ன வேணும்? உனக்கு தானம் என்ன வேணாலும் உனக்கு கொடுக்குறேன், எனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு ஒண்ணு சொல்றேன். எனக்கு ஜஸ்ட் எனக்கு மூணு அடி நிலம் போறோம் அப்படின்றாரு. 3 அடி நிலமா? நீ என்ன கேட்கற யோசிச்சுதான் கேட்கறியா? பரவாயில்ல, சின்ன பையன், நீ ஏதோ தெரியாம நீ கேட்கிற, உனக்கு என்ன வேணும்? நீ இது மறந்துட, உனக்கு என்ன வேணாலும் நான் பெரிய சக்கரவர்த்தி, எங்கிட்ட 3 அடி நிலம்னு கேட்காத, ஏதாவது என்னுடைய தகுதிக்கு ஏதாவது மாதிரி ஏதாவது கேளு அப்படின்னு சொல்லி பலி சொல்றார். அப்போ வாமன தேவர் ரொம்ப ஒரு அழகான ஒரு கருத்தை சொல்றார். இந்த கருத்தை மட்டும் நம்ம புரிஞ்சிடணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்போம். என்ன நிலையில நம்ம இருக்கோமோ அதை கொண்டு நம்ம ரொம்பவே சந்தோஷமா இருப்போம். அவர் சொல்றார், ஸ்ரீ பகவான் வாச்ச யாவந்தோ விஷயா பிரேஷ்டஸ் திரிலோக்கியாம் அஜிதேந்திரியம் ந சக்னுவந்தி தே சர்வே பிரதிபூரயித்தும் நிருப. அவர் சொல்றார், பகவான் சொல்றார், அதாவது யாவந்தா விஷயா பிரேஷ்டஸ், நம்ம விஷயா அப்படின்னா விஷயா பிரேஷ்டஸ்னா நம்ம புலன்களை அனுபவிக்கிறதுக்கோசரம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்து எல்லாத்தையுமே கொடுத்தாலும் கூட, ஏன் திரிலோக்கியம் 3 லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஐஸ்வர்யங்கள் எல்லாத்தையுமே கொடுத்தா கூட ஒருத்தன் திருப்தி அடைய மாட்டான். ஏன் திருப்தி அடைய மாட்டான் அப்படின்றதுக்கு சொல்றார், ஏன்னா அவன் புலன்கள் கட்டுப்படுத்தப்படல அப்படின்னு சொல்லி சொல்றார். அதான் இங்க விஷயம். எவனுடைய புலன்கள் கட்டுப்படுத்தப்படலையோ, அஜித இந்திரியம், எவன் புலன்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கலையோ, எவ்வளவு கொடுத்தாலும் அவனுக்கு திருப்தி ஏற்படாது. அதனாலதான் பார்க்கலாம், இப்போ கிருஷ்ணர் கீதையில என்ன சொல்றார், கிருஷ்ணர் ஸ்லோகத்துல ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். தியாயத்தோ விஷயான் பும்ச சங்கஸ்தேஷ் உபஜாயத்தே சங்காத் சஞ்சாயத்தே காம குரோதோபி ஜாயத்தே. அதாவது நம்மளுக்கு எல்லாருக்கும் ஆசைகள் இருக்கு. சரி, இந்த ஒரு ஆசையை மட்டும் திருப்திப்படுத்திட்டோம் அப்படின்னா சந்தோஷம் அடைஞ்சிருவோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா வெறும் ஒரு ஆசையை திருப்திப்படுத்தினா சந்தோஷம் அடையிறமா? இல்ல, இன்னும் கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். சோ நம்ம அந்த இன்னும் கொஞ்சம் அதிகமா கிடைச்ச உடனே இன்னும் கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். சோ இது பேராசை. இது எப்படி ஒரு பெரிய ஜுவாலை இருக்கு, அதுல நெய் ஊத்தினோம்னா என்ன ஆகும்? இன்னும் பெருசா அப்படியே அது அதிகரிச்சுட்டே போகும். அதனாலதான் இந்த லோகம் பொறுத்த வரைக்கும் அதுக்கு எல்லையே கிடையாது. அதை நம்மளே வெட்டி எறியணும். அதை வெட்டி எறியாம அதுக்கு நம்ம உணவு கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம துவாரம் நாசனம் அதான் ஏற்படுது. நரகத்திற்கான நுழைவாயில நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ பாகவதம் இப்படி ரொம்ப தெளிவாக இந்த விளக்கங்களை கொடுத்து பாகவதம் சொல்றது. அதனால புத்திசாலித்தனத்தோட நம்ம செயல்படணும் அப்படின்னு பாகவதம் ரொம்ப அற்புதமான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கறது. அதெல்லாம் பாக்குறோம். அந்த பேராசைனால இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. நிறைய சொத்து இருக்கு, பணம் இருக்கு. இப்ப சில சமயம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இப்ப சில பேர் யோசிப்பாங்க, என்னப்பா இவர் ஒரு சினிமாவில் நடிச்சிட்டார், பல கோடி ரூபாய் வந்துருச்சு, இவர் அதோட நிறுத்திக்கலாமே, ஏன் நிறுத்த மாட்டேங்கிறாங்க? இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க, பயங்கர பேராசை இல்லையா, எனக்கு இன்னும் அதிகமான பணம் வரணும், இன்னும் அதிகமான பெயர் வரணும், அதிகமான புகழ் வரணும் அப்படின்னு மேலும் அதிகமா சேகரிக்கணும் நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடிப்படை பிரச்சனை என்னன்றது தெரியல. நம்ம இந்த உடல் எல்லாம் ஆத்மா அப்படின்றது தெரியல. எல்லாமே இந்த உடலுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அதற்கோசரம் முயற்சிகள்ல ஈடுபடுறாங்க. இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஸோ அதனாலதான் இன்னைக்கு இந்த கட்டுண்ட ஜீவன் பலவிதமான கஷ்டத்துக்கு உட்படுறது. ஸோ இது சம்பந்தமா ஒரு சம்பவம் பல ஒரு இடத்துல மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு. அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு கதை.
எப்படி பேராசையினால ஒருத்தன் வந்து ஒரு ஒரு அழிவு ஏற்படும் அப்படின்றதுக்கு ஒரு சம்பவம். ஒரு இடத்துல ஒரு சன்னியாசி சொல்லி கேட்டேன். ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு அந்தனர் பிராமணர் ஒருத்தர் இருந்தார். அந்த பிராமணருக்கு வந்து நிறைய சித்திகள் அதெல்லாம் தெரியும், மந்திர உச்சாரணங்கள்லாம் நிறைய பண்ணுவார். அவருக்கு எந்த மாதிரி ஒரு சக்தி இருந்தது அப்படின்னா, வருஷத்துல ஒரு நாள் ஏதோ ஒரு திதி, ஒரு குறிப்பிட்ட திதி அன்னைக்கு அவர் ஒரு மந்திர உச்சாரணம் செஞ்சார் அப்படின்னா, அந்த மந்திர உச்சாரணத்தின் மூலமாக அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மழை பெய்யும். மழைனா என்ன மழை அப்படின்னா, பலவிதமான ஆபரணங்கள், அதாவது என்ன அப்படின்னா என்ன சொல்றது, முத்துக்கள், வைரம், வைடூரியம், அது மாதிரி எல்லா விதமான ஆபரணங்களும் அப்படிப்பட்ட ஒரு மழை பெய்யும். வருஷத்துல ஒரு நாள் மட்டும் அவரால் இந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த முடியும். அவருக்கு ஒரு சீடன் இருந்தார். இவங்க 2 பேரும் ஒரு இடத்துக்கு பிரயாணம் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த திருடர்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு குறிப்பிட்ட திருடர்கள். இவங்க என்ன மாதிரியான திருடர்கள் அப்படின்னா, ஏதாவது ஒரு கும்பலுக்கு இருந்தா அந்த கும்பலை பிடிச்சிருவாங்க. பிடிச்சு அந்த கும்பல் இருக்கக்கூடிய முக்கியமான ஆள் யாருன்றதை பார்ப்பாங்க. அந்த முக்கியமான ஆளை பிடிச்சு மீதி இருக்கக்கூடிய அந்த கும்பல் இருக்கக்கூடிய மீதி இருக்கிற ஆளுங்கெல்லாம், உனக்கு இந்த ஆள் உயிரோட வேணும்னா நீ இவ்வளவு பணத்தை எடுத்துருவா அப்படின்னு சொல்லி பிடிச்சு அவனை அதன் மூலமா அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருந்த ஒரு கூட்டம், அது ஒரு திருட்டு கூட்டம். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கிட்ட இவங்க வந்து இது மாதிரி நடைபாதையா போயிட்டு இருக்கும்போது கூட்டத்துக்கிட்ட மாட்டிடுறாங்க இந்த பிராமணரும் இந்த சீடனும். சரி, இவங்க பார்த்தாங்க புரிஞ்சுட்டாங்க, ஐயோ இந்த பிராமணர் தான் முக்கிய குரு, இவர் நம்ம பிடிச்சோம் அப்படின்னா இந்த சீடனுக்கு அபாயம். ஸோ அதனால சீடன் சொல்றாங்க, இந்த பாரு, உனக்கு உன்னோட குரு உயிரோட வேணும் அப்படின்னா நீ போய் எவ்வளவு சொத்தை எடுத்துட்டு வரணுமோ நீ போய் எங்கேயே போய் காசை எடுத்துட்டு வா, அப்படி நீ பண்ணனா நான் விடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, என்ன ஆகுது, இந்த சீடன் வந்து பார்த்தா குரு கிட்ட, சரி நான் பண்றேன், கண்டிப்பா பண்றேன், அதுக்கு முன்னாடி எனக்கு குரு கிட்ட ஒரு வார்த்தை பேசுறேன், நான் அனுமதிங்க அப்படின்றான். சரி, என்ன பண்றான், போய் குரு கிட்ட சொல்றான், தயவு செய்து இவங்க எல்லாம் ஒரு பயங்கரமான அயோக்கியர்கள், தயவு செய்து நீங்க வந்து இவங்ககிட்ட உங்களுக்கு தெரிஞ்ச இந்த மந்திர வித்தையை இவங்கள்ட்ட தெரியும் சொல்லிடாதீங்க, அப்போ இவங்க விடமாட்டாங்க, உங்களுக்கே வந்து அபாயத்தை ஏற்படுத்திடுவாங்க, அதனால நீங்க இது மட்டும் சொல்லிடாதீங்கன்றான். குரு சொல்ற, சரி நீ போய் என்ன பண்ணுன்னு சொல்லி இவனை அனுப்பிச்சு விட்டுறாரு. சரி, இவரை நல்லா கட்டி போட்டு இவரை கட்டி போட்டு கை கால் எல்லாத்தையும் கட்டி போட்டு விட்டுறோன்னு இது மாதிரி போயிட்டு இருக்கு. குருக்கு பிடிக்கல, ஏன்னா எனக்கு இப்படி கட்டி போட்டு எல்லாத்தையும் போட்டுறாங்க. அவர் யோசிக்கிறாரு, இவங்களுக்கு என்ன பணம் தானே இவங்களுக்கு தேவை, ஸோ நான் என்னுடைய மந்திர உச்சாரணம் செஞ்சு இவங்களுக்கு வேணுங்கிற செல்வத்தை நான் எடுத்து கொடுத்துட்றேன். அப்போ ஒரு நாள் கூப்பிட்டு சொல்றாரு குரு, இது மாதிரி எனக்கிட்ட ஒரு மந்திர பலம் இருக்கு, அதன் மூலமாக உங்களுக்கு நான் எந்த நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு செல்வம் ஏற்படும் உங்களுக்கு, அதை நான் பண்றேன். ஆனா நீங்க ஒண்ணு பண்ணும், என்னை வந்து கட்டி போட்டுருக்கிறேன், என்னை வந்து விடுவீங்க. என்னை விடுவிச்சு நான் வந்து ஒரு நதியில ஸ்நானம் பண்ணும், எனக்கு என்னோட பையிலேயே ஒரு புது துணி இருக்கு, அதை போட்டு எனக்கு நான் ஒரு மாலை போட்டு நான் சில இந்த மந்திர உச்சாரணங்கள் பண்ணுவேன், ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அதை நான் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு செல்வம் வரும். அதுவும் என்னன்னா, இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு அடுத்த நாளும் அதுதான் வந்து அந்த குறிப்பிட்ட திதி வருது. அதனால குரு பார்த்தாரு, ஏன் நேரத்தை வீணடிச்சுட்டு இருக்கணும், இதை நான் பண்ணி நான் வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு அவர் யோசிச்சார். சரி, இவங்க சொன்னாங்க, சரி எனக்கு பணம் வருது, யார் வேணான்னு போறா, சரி நீங்க என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு ஒண்ணு. அதே மாதிரி இவர் வந்து இந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்றார். மந்திரத்தை உச்சாரணம் பண்ண அந்த சமயத்துல உடனடியா அந்த குறிப்பிட்ட திதி வந்தோடனே ஒரே பலவிதமான இந்த என்ன சொல்றது, வைரம், வைடூரியம், எல்லா விதமான இந்த முத்து, என்னெல்லாம் பலவிதமான இந்த ஆபரணங்கள் இருக்கோ அது எல்லாமே வருது. இவங்க எல்லாம் அப்படியே பித்து பிடிச்சு அலையிறாங்க, எல்லாத்தையும் போய் விழுறாங்க, அதெல்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. சரி, எல்லாம் வந்து கிடைச்ச உடனே என்ன ஆகுது, அவ்வளோ அந்த சொத்து வந்த உடனே ஒருத்தன் அடிச்சுக்கிறோம். ஒருத்தன் அடிச்சு, ஏன்னா இது நான் தான் அனுபவிக்க நினைச்சு கடைசியில அந்த கும்பல் பார்த்தா நிறைய பேர், அதையே பாதி பேர் இறந்து போயிடுறாங்க. 2 பேர் தான் பாக்குறாங்க. 2 பேர் பயங்கரமா சண்டை போடுறாங்க. சண்டை போட்ட உடனே என்ன அது பாக்குறாங்க, டேய் இது ஒரே ஆளா எல்லாத்தையும் தூக்கிட்டு போக முடியாது, நம்ம கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு போறதுக்காக 2 பேர் வேணும், அதனால 2 பேரும் இந்த பிரச்சனையில விடுவிச்சுக்கலாம்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, சரி அந்த சமயத்துக்கு வந்து கொஞ்சம் சண்டை இல்லாம சரி நம்ம எடுத்துட்டு போலாம்னு சொல்லி அவங்க வந்து அந்த கலப்பு இது பண்றாங்க. அப்படி எடுத்துட்டு போலாம்னு நினைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இன்னொரு கும்பல் வந்துருது. இந்த திருட்டு கும்பல் எப்படின்னா, இவங்க வந்து பேசலாம் மாட்டாங்க, ஏதாவது நல்ல விஷயம் தான் முதல்ல வெட்டிடுவாங்க, வெட்டிட்டு தான் அப்புறம் பேசுவாங்க. சோ அங்க இருந்தவங்க எல்லாரையும் வெட்டிட்டாங்க, இந்த குருவையும் வெட்டிட்டாங்க, எல்லாரும் வெட்டிட்டாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, இந்த குரு கிட்ட தான் வந்து எல்லா வித்தையும் என விட்டுருங்க, இவர் தான் வந்து எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தாரு,
நீங்க சொன்னீங்கன்னா உடனே மந்திரத்தை சொல்லி இன்னும் உங்களுக்கும் கொண்டு வந்து கொடுப்பாரு. ஏய் உடனே நீ மந்திரத்தை சொல்லு அப்படின்றாங்க. ஏன் என்னப்பா இது வந்து என்னால சொல்ல முடியாது, வருஷத்துல ஒரு நாள் தான் இது பண்ண முடியும், அந்த திதி வரத்துக்கு ஒரு வருஷம் கழிச்சு கூப்பிட்டு நான் உங்களுக்கு இதை சொல்றேன் அப்படின்றாரு. இவங்க எங்க எதையும் கேட்கறவங்களும் இல்லையா, முழு ரஜோகுணம் தமோ குணம். அவரையும் வெட்டிடுறாங்க. வெட்டிட்ட உடனே இவங்க கிளம்பிடுறாங்க. ஸோ இருக்கிற சொத்து இல்லை, இவங்க எல்லாரையும் வதம் பண்ணி இவங்க எடுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு இவங்க போறாங்க. அதே மாதிரி 2 பேர் தான் இந்த கும்பல்லையும் மிஞ்சிருக்காங்க. 2 பேருக்குமா சொல்றான், ரொம்ப தூரத்துக்கு போயிருக்காங்க, இவங்க களைச்சு போயிடுறாங்க. களைச்சு போடுற உடனே சொல்றான், சரி நான் வந்து இந்த கிராமத்து ஓரத்துல இது எல்லாத்தையும் எல்லாத்தையும் அந்த மூட்டை கட்டி அதில் ஓட்டத்துல வைக்கிறாங்க, இந்த மூலையில நான் வைக்கிறேன், நான் போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன், நீ கொஞ்சம் அது வரைக்கும் இதை பாதுகாப்போடு இரு, வந்த பிறகு நம்ம 2 பேரும் பகிர்ந்து சாப்பிட்டு அடுத்தது நம்ம பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணலான்னு. இவர் வந்து என்ன பண்றாரு, இந்த போய் சாப்பிட்றதுக்கு உணவு எடுத்துட்டு வர சொல்லி போய் அந்த கிராமத்துல போய் உணவு எடுத்துட்டு வர்றாரு. இவன் இன்னும் புத்திசாலியா இருக்கான். இந்த உணவு எடுத்துட்டு வந்தா என்ன பண்றான், இவனுக்கு எதுக்கு நம்ம இதெல்லாம் எதுக்கு கொடுக்கணும், விஷத்தை கலந்து கொடுத்துறோம், இவன் ஆளை விட்டு எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறான். சோ இவன் என்ன பண்ணான், விஷத்தை கலந்து இந்த உணவுல கொண்டு வந்து இவர் கொடுக்குறான். இவன் என்ன பண்ண, இவன் அதுக்கோட ரொம்ப புத்திசாலியா என்ன பண்ணான் அப்படின்னா, இவனை எதுக்கு இவனை வச்சு நம்ம கஷ்டப்படணும் சொல்லி இவனை வெட்டிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லாத்தையும் நம்மளே அனுபவிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவனை வெட்டிடுறான். வெட்டி இவன் கொடுத்த உணவையும் இவன் சாப்பிட்டுறான். மொத்தம் எல்லாருமே அழிஞ்சு போயிடுறான். இதுதான் நடந்த சம்பவம். இது வந்து இன்னும் கூட மத்திய பிரதேஷ்ல வந்து இந்த இந்த சொத்தெல்லாம் ஒரு இடத்துல இருக்கான், யாரா போய் எடுத்துக்கோங்க. இதுமே எதுவும் கிடையாது, தயவுசெய்து முயற்சி பண்ணாதீங்க. இல்ல எதுக்கு இதை சொன்னேன் அப்படின்னா, இந்த சம்பவம் இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த பேராசைன்றது ஒரு பைத்தியக்காரத்தனம். இருக்கிறதுக்கு மேல நம்ம அதிகமா சேகரிக்கணும், அதிகமா அனுபவிக்கணும். நம்ம கொஞ்சம் புத்திசாலியா இருந்தோம் அப்படின்னா என்ன இந்த உலகத்துல நம்ம வந்து அனுபவிக்க போறோம். நம்ம இருக்கக்கூடிய குறைந்த காலம், கலியுகத்துல அதுவும் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல், பல விதமான தோஷங்கள் நிறைந்த ஒரு யுகம். பலம் அந்த அளவுக்கு எதுவும் கிடையாது, அந்த அளவுக்கு சக்தி கிடையாது. புத்திசாலியா இருக்கக்கூடியவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, இருக்கக்கூடிய அந்த நேரத்தையும் அந்த சக்தியையும் நம்ம என்ன பண்ணணும், ஆன்மீக செயல்களில் ஈடுபடுத்தணும். அப்படின்னா என்ன, கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தி நம்ம கிருஷ்ண பக்தியில நம்ம ஆசையை வளர்த்துக்கணும். சோ அப்போ கேட்கலாம், சரி பேராசையில இருந்து எப்படி விடுபடுறது, இது புத்திசாலித்தனமான கேள்வி. எப்படி இப்ப ஏற்பட்ட இந்த கீழ்த்தனமான குணங்கள்ல இருந்து விடுபடுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது, வேதங்கள் சாஸ்திரங்கள்ல ரொம்ப அழகான உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா ரொம்ப எளிமையான ஒரு வழிமுறை, கையாளக்கூடிய எளிமையான வழிமுறை என்ன அப்படின்னா, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இதி சோடசகம் நாம் கலி கல்மஷ நாசனம், நாத பரதரோ உபய சர்வ வேதேஷு திருஷ்யதே அப்படின்னு கலிசந்திரண உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது என்ன அப்படின்னா பாருங்களேன், 16 போர்வைகள். அதாவது 16 போர்வைகள்னா என்ன அப்படின்னா, நம்ம ஆத்மா இருக்கு, ஆத்மாவை சுத்தி நம்ம நான் ஏற்கனவே சொன்ன ஆத்மான்றது சச்சிதானந்தம், சத் சித் ஆனந்தம். பகவான் எப்படி சத் சித் ஆனந்தம் ஆனந்தமும் அறிவும் நித்தியமான ஆனந்தமும் அறிவும் நிறைந்தவர். அதே மாதிரி இந்த ஆத்மாவுடைய பின்ன பகுதியா இருக்கக்கூடிய நம்மளும் அந்த நிலையில இருக்கக்கூடியவர்கள் தான். ஆனா மாயினுடைய பிடியில இருக்கிறதுனால மனதுனால நம்ம மயங்கி ஏமாந்து போய் நம்ம இந்த உடல் மனது இந்த பௌதிக உலகம் நித்தியமானது அப்படின்னு நினைச்சு நம்ம ஏமாந்து போறோம். அதனால இந்த போர்வைகள், அதாவது கர்ம இந்திரியங்கள், 5 கர்ம இந்திரியங்கள் இருக்கு, 5 ஞான இந்திரியங்கள் இருக்கு. இது 5 5 10. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், கேட்கக்கூடிய விஷயங்கள், முகர்ந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள், நாக்குனால சுவைக்கக்கூடிய விஷயங்கள், அந்த வஸ்துக்கள் 5 5 15, மனதோட சேர்ந்து 16. இந்த 16 போர்வைகள்னால நம்மளுடைய உண்மையான அடையாளம் என்னன்னு தெரியாம நம்ம மூடப்பட்டிருக்கோம். உண்மையான அடையாளம் என்ன அப்படின்னா, ஜீவேர ஸ்வரூபஹோய் நித்திய கிருஷ்ணதாஸ். நம்ம எல்லாரும் கிருஷ்ணனுடைய நித்தியமான தாசர்கள். ஆனா நம்ம அது தெரியாம நம்ம பலவிதமான விஷயங்களுக்கு தாசர்களா இருக்கும் இல்லையா? சோ அதனால இங்க என்ன சொல்றதுன்னா, பாகவதம் இப்படி நம்ம பகவானுடைய திருநாமத்தை உச்சாரணம் பண்ணோம் அப்படின்னா, அவருடைய சேவையில ஈடுபட்டோம் அப்படின்னா, அப்போ நம்ம இந்த காமம் குரோதம் லோகம் இதனுடைய பிடியிலிருந்து விடுதலை அடையலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப எளிய வழிமுறை, சேத்தோ தர்ப்பண மார்ஜனம், பரம் விஜயத்தே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். இந்த கிருஷ்ண சங்கீர்த்தனம், கிருஷ்ணனுடைய திருநாம உச்சாரணத்தினால மனதில் இருக்கக்கூடிய இந்த அழுக்கெல்லாம் அகற்றப்படும். அதான் இங்க இருக்கக்கூடிய ரகசியம். மனதில் இருக்கக்கூடிய அழுக்கு, அதுல ஒரு விதமான அழுக்கு இந்த லோபம் அப்படின்ற அழுக்கு. அதனால பாகவதம் ரொம்ப தெளிவாக விளக்குறது. அப்போ என்ன ஆகும், இந்த மாதிரி பேராசையோட இருக்கும்பொழுது நம்ம மற்றவர்களை எப்படி நம்ம ஏற்றி பழைக்கிறதுன்னு பார்ப்போம்.
பேராசையோட இருக்கும்பொழுது ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தா கூட நம்மளால அதை சகிச்சுக்க முடியாது. மத்தவங்க மேல குறை சொல்லுவோம், இல்ல கடவுள் மேல குறை சொல்லுவோம். அப்போ அது மாதிரி இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தனமான குணம் இருக்கும்போது மனதும் புலன்களும் எப்பயுமே சஞ்சலத்துல இருக்கும். இந்த மாதிரியான ஒரு மனப்பான்மையில் இருக்கும்போது நம்ம எப்பயுமே நம்மளுக்கும் தொந்தரவை ஏற்படுத்திப்போம், மற்றவர்களுக்கும் தொந்தரவை கொடுப்போம். அப்படிப்பட்ட ஒரு குணத்தை வளர்ந்துக்கிறதுன்றது வந்து ஒரு அசுர குணம். அப்படிப்பட்டவனால கடவுளுடைய கருணையை பெற முடியாது. ஆனா எப்ப ஒருத்தன் வந்து இந்த மாதிரி தன்னுடைய நிலை என்னன்றதை புரிஞ்சுண்டு நம்ம உலகத்திலே பண்ணக்கூடிய சிறந்த நன்மை பயக்கக்கூடிய செயல் என்ன அப்படின்னா, நம்மளை தூய்மைப்படுத்திக்கூடிய பாதையில் ஈடுபடுத்திட்டு மற்றவர்களுக்கும் இந்த தூய்மை அடையக்கூடிய வழிமுறையை கொடுக்குது. ஸோ நம்மளை எப்படி தூய்மைப்படுத்திக்கிறது? நாம சங்கீர்த்தனத்தில் ஈடுபடுறதன் மூலமாக. கலேர் தோஷ நிதே ராஜன் அஸ்தி ஏகோ ஹேத் மகாத் குணா கீர்த்தனாத் ஏவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம்பிரஜே. சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜ் சொல்றார், கலேர் தோஷ நிதேர், பல விதமான தோஷங்கள் நிறைந்த ஒரு யுகம் இது. அவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் கூட அஸ்தி ஏகோ தி மகத் குணா, ஆனா ஒரு மகத்துவமான குணம் இருக்கு இந்த கலியுகத்துல. என்ன? கீர்த்தனாத் ஏவ கிருஷ்ணஸ்ய. கிருஷ்ணனுடைய கீர்த்தனத்தை ஈடுபடுறதன் மூலமாக இந்த மிகவும் மோசமான குணம் வந்து நம்மள இருந்து அதுல இருந்து விடுதலை அடைஞ்சிடலாம். ஸோ அதனால அது ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம ஆனோம் அப்படின்னா நாரதமுனி 4வது ஸ்கந்தத்துல ரொம்ப ஒரு அழகான ஒரு அறிவுரையை கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தயா சர்வபூதேஷு. ஒரு பக்தனாலதான் இந்த குணங்களை வெளிப்படுத்த முடியும். என்ன குணம் அது? தயா சர்வபூதேஷு. சர்வபூதேஷு, உலகத்திற்குரிய எல்லா ஜீவராசிகளுக்கும் கருணையோட இருக்கிறது. எவ்வளவு பேரால அது மாதிரி இருக்க முடியாது? தயானா கருணையை காமிக்கிறது மற்றவங்களுக்கு. மற்றவங்களுக்கு கருணையை எப்படி சிறந்த வகையில் நம்ம காமிக்கிறது? உங்க எல்லாருக்கும் அப்பா கிருஷ்ணர் அப்படின்னு நம்ம எடுத்து காமிக்கிறோம். கிருஷ்ணர் யாருன்னு தெரியாதனாலதான் இந்த உலகத்துல எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே அனாதையா இருக்காங்க. ஏன் அனாதை? இல்ல அனாதை, எனக்கு அப்பா இருக்கா, அம்மா இருக்கார், எனக்கு வந்து சொத்து இருக்கு, எனக்கு பதவி இருக்கு, பேர் இருக்கு, புகழ் இருக்கு, எல்லாம் எப்ப வேணா அதை விட்டு நம்ம கை விட்டு போயிடும். ஆனா நம்ம கிருஷ்ணர் தான் நம்மளோட உண்மையான சொத்து, கிருஷ்ணர் தான் நம்மளோட உண்மையான தந்தை, கிருஷ்ணர் மாதா தாத்தா பிதாமக கிருஷ்ண சொல்றார் கீதையில. ஸோ அதை நம்ம அடையாளம் கொண்டு கொள்ளணும். அப்போ நம்ம அடையாளம் கண்டு கொள்றது மட்டும் அல்லாமல் மற்றவங்களுக்கும் அந்த அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதான் தயாயா சர்வபூத்தேஷு. சிறந்த வகையில் அதை பண்றதுன்றது என்ன அப்படின்னா, மற்றவங்களுக்கு இந்த பகவானோட திருநாமத்தை கொடுக்கறது, நம்மளும் இந்த திருநாமத்தை உச்சாரணம் பண்றது, பகவானோட திவ்யமான உபதேசங்களை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்றது. சரியா? அப்படி நம்ம அதை பண்ணோம். அப்படி பண்ணி அது ஒரு விஷயம், அது ஒரு குணம். 2வது குணம் வந்து சந்துஷ்டியா ஏன கேனவா. சந்துஷ்டியானா இது ரொம்ப ஒரு சவால் கொண்ட ஒரு குணம். பல விதமான உடல் உபாதைகள், இந்த வீட்டுல மனதினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், உறவினர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இயற்கையினுடைய சீற்றங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சாந்தமா சந்தோஷமா இருக்கணும். எப்படி ஒரு பக்தனால இருக்க முடியும்? அந்த பயிற்சி, பக்தி பயிற்சியின் மூலமாக. இதெல்லாம் ஒரு தற்காலிகமான விஷயம். எப்படி இன்பம் நம்மளுக்கு தெரியாம வருதோ துன்பம் வருது, அதே மாதிரி இன்பம். ரெண்டுமே காலத்தின் இந்த இருமை இந்த உலகத்தினுடைய இயற்கை. ஸோ சகிப்புத்தன்மையை வளர்த்துட்டு சந்துஷ்டியா ஏனக்கேனவா, எந்த சூழ்நிலையிலும் சகிப்புத்தன்மையோட இருக்கக்கூடிய குணத்தை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு கீதையில. என்ன சொல்றாரு கிருஷ்ணர் கீதையில? யாருக்காவது நினைவு இருக்கா? பகவத்கீதையுடைய 2வது அத்தியாயம் 14வது ஸ்லோகம். அர்ஜுனன் சொல்றான், பீஷ்மர் இறந்துட்டா என்ன பண்றது, துரோணன் இறந்துட்டானா என்ன பண்றது, இவங்கெல்லாம் இறந்து போயிட்டா என்ன பண்றது? இவங்களுக்கு எல்லாரும் கிருஷ்ணன் சொல்றார், இவங்களுடைய உடல் இப்போ இவங்க இந்த ஒரு வயதான உடல்ல இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு வந்து அப்படியே அவங்க போர்க்காலத்துல இறந்து போனா கூட சொர்க்கத்வாரம், அப்ப அவர் சொர்க்கத்துக்கு போவாங்க, அப்ப உங்களுக்கு இளமையான உடல் கிடைக்கும், நீங்க கவலைப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை. இருந்தாலும் இப்ப இறந்து போயிடுறாங்களே, நான் என்ன பண்றது? என்னை விட்டு அவங்க என்னோட பிரிவு, அவங்க பிரிவில் நான் வாடுவேன், என்ன பண்றது? அப்ப கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? மாத்திர ஸ்பர்ஷஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாக ஆகமா பாயினோ நித்தியஸ்தாம் திதிக்ஷாஸ்வ பாரதா. வெயில் காலத்துல சமைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம், இருந்தாலும் சமைச்சுதான் ஆகணும். அதே மாதிரி குளிர்காலத்துல குளிக்காம இருக்க முடியுமா? குளிச்சுதான் ஆகணும். வெயிலா இருந்தாலும் சரி, குளிரா இருந்தாலும் சரி, சகிச்சு நம்ம இந்த காரியத்தை பண்ணணும். அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தற்காலிகமான இன்ப துன்பத்தினால பாதிப்படையாம நம்ம சகிச்சுக்க கத்துக்கோ அர்ஜுனா அப்படிங்கிற கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு சொல்றாரு. அதே மாதிரி கிருஷ்ணர் இந்த இடத்துல நாரதமுனி சொல்றாரு, சந்துஷ்டியா ஏனக்கேனவா சர்வேந்திரிய உபசாந்தியாச்ச. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலையும் உன்னுடைய மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்து. அப்படின்னா என்ன? பேராசைக்கு அடிமையாகாத. நீ பேராசைக்கு அடிமையானா என்ன பண்ணுவ? உன்னுடைய தேவையில்லாம அத்தியாகாரம், பிரயாசம்,
லோபம், இது எல்லாத்துக்கும் நீ அடிமையாரு. அத்தியாகாரம் அதிகமா சாப்பிடுறது, போடு இன்னும் போடு, எவ்வளவு அதிகமா போடு. மத்தியானம் ராத்திரி நாளைக்கு நாளைக்கு எல்லாத்தையும் பத்தி ஒரு பெரிய ஒரு பெட்டி வச்சுருப்பான். ஏன்? கடவுள் கொடுக்கதான் போறாரு உனக்கு. அத்தியாகாரம். பிரயாசம்னா அதிகமா பிரயத்தனம் படுத்துறது. 8 மணி நேரம் ஒரு நாளுக்கு வேலை செய், உனக்கு அது என்ன அளவுக்கு தேவையோ, 18 மணி நேரம், 22 மணி நேரம், 23 மணி நேரம், பணம் 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 பணம், வாழ்க்கை வீணடிக்கிறது. சொல்ற சர்வ இந்திரிய உபசாந்தியாச்ச, இந்திரியங்களை மனதையும் நீ கட்டுப்படுத்த அப்படிங்கிறார். இப்படி நீ பண்ண அப்படின்னா என்ன ஏற்படும்? ரொம்ப மிக விரைவில் துஷ்யத்தியாசு ஜனார்தனா, பகவான் ரொம்ப திருப்தி அடைகிறார். அப்பேற்பட்டவர் ஜனார்தனர் திருப்தி அடைகிறார். சோ ஜனார்தனர் திருப்தி அடையணுமா, இல்ல நம்ம பேரளவுல திருப்தியை தேடின்னு நம்ம இது மாதிரி பேராசை, பொறாமை, காமம், லோபத்துல ஈடுபட்டு நம்ம வாழ்க்கையை வீணடிக்கணுமான்றது நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். சோ 3 விஷயங்கள் என்ன? மற்ற உயிரினங்கள் கிட்ட தயையோட இருக்கணும், அப்புறம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சகிப்புத்தன்மையை வளர்த்துட்டு சந்தோஷமா இருக்கணும், மூன்றாவது சர்வ இந்திரிய உபசாந்தியாச்ச, எல்லா புலன்கள் மனதுகளையும் கட்டுப்படுத்தணும். இப்படி நம்ம கட்டுப்படுத்தி இருந்தோம் அப்படின்னா மிக விரைவில் யாரை திருப்திப்படுத்தலாம்? பகவான் கிருஷ்ணர் ஜனார்தனர் திருப்திப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நாரதமணி ரொம்ப அற்புதமான ஒரு அறிவுரை கொடுக்கிறார். இப்போ இந்த ஒரு வேறு விஷயத்தை சொல்லி இந்த உபன்யாசத்தை முடிச்சுக்கலாம். இப்போ இந்த பேராசை, பேராசை படலாமா நம்ம அப்படின்னு ஒரு கேள்வி. பேராசை ஒரே சூழ்நிலையில உபயோகப்படுத்தலாம். என்ன அப்படின்னா, கிருஷ்ணரை நான் அடையணும், எனக்கு பல பிறவிகள்ல என்னுடைய மனது, புலன்கள், 84 லட்சம் உடல்கள்ல பல விதமான உறவுகளை நான் அனுபவிச்சுட்டேன், பல விதத்துல என்னை திருப்திப்படுத்த முயற்சி பண்ணிட்டேன். ஆனா நான் எல்லா முறையும் நான் தோல்வியை சந்திச்சிருக்கேன். இந்த ஜென்மத்துல எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு ஒரு எதிர்ப்புகள், எவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் எனக்கு நான் கிருஷ்ணரை அடைந்தாகணும். கிருஷ்ண பக்தி ரசபாவித மதி கிரியதாம் யதிகதோபி லப்யதே தத்ர லௌல்யம் அபி மூல்யம் ஏகலம் ஜன்ம கோட்டி சுக்ருதே ந லப்யதே. ஸ்ரீ ரூப கோஸ்வாமி பத்யாவளியில விளக்குறார். அதாவது என்ன அப்படின்னா, தூய பக்தி, கிருஷ்ண பக்தியில் இருக்கக்கூடிய தூய பக்தி பலவிதமான புண்ணிய காரியங்கள் செஞ்சா கூட அதை அடைய முடியாது. பெரிய பெரிய புண்ணிய காரியங்கள் செஞ்சு அதை அடைஞ்சிட முடியாது. ஆனா இந்த தூய கிருஷ்ண பக்தி அடையிறதுக்கு ஒரே ஒரு விலைதான். என்ன விலை? என்ன சன்மானம் கொடுக்கணும் அதுக்கு? அது எங்க, அதாவது அந்த லோபம்ன்ற வார்த்தைக்கு பேராசைன்ற, அது லோபன்ற தமிழ்லயோ இல்ல ஆங்கிலத்துல கூட அந்த ஒரு வார்த்தை, அதாவது என்ன, ரொம்ப தீவிரமான ஆசை. இப்போ உதாரணத்துக்கு யாரோ உங்களை கூப்பிடுறாங்க, ஸ்ரீரூபா பிரபு வாங்க, உங்களை என்ன ஒரு 8:30 மணிக்கு பாருங்க, அவங்களுக்கு ஒரு பெட்டி தரேன், அந்த பெட்டி நிறைய பொற்காசுகள் இருக்கு, எடுத்துட்டு நீங்க போனாங்க அப்படின்னா ஸ்ரீரூபா பிரபு வரமாட்டார், வேற யாராவது ஒருத்தர் எனக்கு கூப்பிட்டா நான் உடனே சரி எங்க வரணும்னு சொல்லுங்க, நீங்க இமயமலையில அந்த ஒரு ஓரத்துல ஒரு 8 அதை சுத்தி ஒரு 8 முதல்ல இருக்கும், ஒரு 8 திமிங்கலம் இருக்கும், 8 பாம்பு இருக்கும், அங்க நான் காத்துன்னு இருக்கேன், நீ வானா கவலைப்படாதீங்க நான் வந்துடுறாங்க அப்படின்னு. அப்படின்னு எப்படியாவது அந்த பொற்காசை அடைஞ்சிடணும் அப்படின்னு ஒரு ஒரு வெறி, ஒரு பேராசை, தீவிரமான ஒரு எண்ணம் அதை அடையிறதுக்கு. இங்க என்ன சொல்றாங்க ரூப கோஸ்வாமி, இந்த மாதிரி கிருஷ்ண பக்தி எங்க கிடைக்கிறதோ அதை அடையணும் அப்படின்ற ஒரு தீவிரம். அப்படின்னா என்ன? ஜபம் செய்யறதுக்கு உற்சாகத்தோடு இருக்கிறது, கிருஷ்ண திருநாமத்தை உச்சாரணம் பண்றதுக்கு உற்சாகத்தோடு இருக்கிறது, கிருஷ்ண பக்தியில கிருஷ்ணரை பத்தி பேசுறதை பத்தி கேட்கறதுக்கு உற்சாகத்தோடு இருக்கிறது, கிருஷ்ணனுடைய பக்தர்களுக்கு சேவை செய்யறதுக்கு உற்சாகத்தோடு இருக்கிறது, கிருஷ்ண பக்தியில இருக்கக்கூடிய செயல்களை செய்யறதுக்கு எப்பவுமே உற்சாகத்தோடு இருக்கிறது. அதுதான் கிருஷ்ணரை பெறறதுக்கான வழி அப்படின்னு சொல்லி இங்க ரூப கோஸ்வாமி சொல்றாரு. இதுதான் பேராசையை சரியான வகையில உபயோகப்படுத்தக்கூடிய வழிமுறை. மற்றபடி பேராசையை முற்றிலும் அதை அகற்றப்படணும். அதற்கு சிறந்த வழி பக்தர்களுடைய சங்கத்தின் மூலமாக ஏற்படும். சதாங் பிரசங்கான் மோவீரிய சம்விதோ பவந்தி ரித்கர்ண ரசாயன கதாக, இதான் விஷயம். பக்தர்களுடைய சங்கத்துல கிருஷ்ணரை பத்தி கேட்கறது, கிருஷ்ண நாமத்தை உச்சாரணம் பண்றது, கிருஷ்ண கதையை கேட்கறது, இதன் மூலமாக நம்ம தூய்மை அடைந்து உயர்ந்த நிலையை அடையலாம். இதோட இந்த உபன்யாசத்தை நான் நிறுத்திக்கிறேன். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் நீங்க கேட்கலாம். ஸோ இங்க ஆன்லைன்ல சில நிறைய பக்தர்கள் நிகழ்ச்சியில இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம், கேள்விகள் இருந்தால் நீங்க கை ரைஸ் பண்ணலாம், இல்லை நீங்க உங்களுடைய சாட்ல மெசேஜ் அனுப்பலாம். இங்க இருக்கிறவங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்க கேட்கலாம். எஸ் சொல்லுங்க ப்ரோ.
இருந்தாலும் இப்ப நம்ம சுத்தி இருக்கிற இந்த விஷயங்களோட தாக்கங்கள் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே இருக்கு. இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, அதாவது இப்ப நம்ம இதெல்லாம் கேட்கிறோம், தெரிஞ்சிருக்கு சில விஷயங்கள்லாம், இருந்தாலும் சந்தர்ப்பம், சூழ்நிலை, சுற்றுப்புற மக்கள், சில சூழ்நிலைகள், இதெல்லாம் வந்து நம்மளுடைய பக்திக்கு ஒரு தடை கற்களாக இருக்கு. இது நம்மளுக்கு ஊக்குவிக்க மாட்டேங்கிறது. இது வந்து மேலும் உள்ள கீழிறங்கி போறோம். ஸோ அதனாலதான் ரொம்ப முக்கியம் நம்ம வந்து கிருஷ்ண பக்தியை அதிகரிக்கணும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிமையான சூத்திரம் என்ன அப்படின்னா, எங்க வந்து சூரியனுடைய ஒளி இருக்கோ அங்க இருளுக்கு இடம் இல்லை இல்லையா? நம்ம சூரியனுடைய ஒளியை தேடி நம்ம அதிகமா போகணும். நம்ம வந்து ஜன்னலை மூடி கொஞ்சம் உள்ள உட்கார்ந்தோம்னா கஷ்டம். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கிருஷ்ண பக்தியில நம்மளை ஈடுபடுத்துறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மாயையோட பிடியிலேருந்து விடுதலை அடையும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து பயிற்சி பண்ணணும் கிருஷ்ணோட திருநாமத்தை உச்சாடனம் பண்றதுக்கு. தினசரி நம்ம கட்டாயமாக பிரபுபாதருடைய புஸ்தகங்களை படிக்கணும், பாகவதம் படிக்கணும், கீதை படிக்கணும், பிரபுபாதருடைய உபன்யாசங்களை கேட்கணும். ரொம்ப நல்ல தெளிவாக கிருஷ்ணோட திருநாமத்தை உச்சாரணம் பண்ணணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு ரொம்ப தெளிவா உச்சாரணம் பண்ணணும். கிருஷ்ண ராம ஹரே 3 வார்த்தைகளும் தெளிவா சொல்லணும். கிருஷ்ணா உன்னோட சேவையில் ஈடுபடுத்து. சக்தி புத்தி ஹீனம் அமி அதி தீனம். பகவான் பிரார்த்தனை பண்ணலாம், எனக்கு சக்தி இல்லை, புத்தி இல்லை, எனக்கு பலம் இல்லை, எனக்கு தயவு செய்து எனக்கு உங்களுடைய கருணையை கொடுங்க. வைஷ்ணவ ஸ்ரீ பக்திநாத் தாக்கூர் அவருடைய பாடல்கள்ல ரொம்ப அற்புதமாக சொல்றார். அவர் சொல்றார், அதாவது 6 விதமான இந்த தீய குணங்கள்ல இருந்து என்னை விடுவீங்க, 6 விதமான நற்குணங்களை எனக்கு கொடுங்க, 6 விதமான நல்ல சங்கங்களை நான் ஏற்படுத்திக்கிறேன். இதெல்லாம் எனக்கு நீங்க சாய் பேகதோமி சாய் தோஷ சோதி சாய் குண தேகோதாஷே அவர் சொல்றாரு. எனக்கு இந்த நம்ம உபதேச சாமரத்துல படிக்கிறோம் இல்லையா, இந்த பக்திக்கு இருக்கக்கூடிய பாதகமான விஷயங்களை நான் விடுதலை அடையணும், பக்திக்கு சாதகமான விஷயங்கள் நான் பயிற்சி பண்ணணும். ஸோ இது மாதிரி நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம். ஹரே கிருஷ்ணாவே பிரார்த்தனை தான். கிருஷ்ணா ராமா தயவு செய்து என்ன உங்களுடைய சேவையில ஈடுபடுத்துங்க அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட நம்ம கதறணும் இல்லையா? பிரபுபா சொல்றாரு, எப்படி ஒரு குழந்தை வந்து அம்மா காணும்னா எப்படி அந்த குழந்தை அம்மாவை தேடுமோ, எப்படி அந்த அம்மாவை கத்தி கூப்பிடும் அந்த குழந்தை, அந்த மாதிரி நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபம் பண்ணும்பொழுது கிருஷ்ணா எனக்கு உன்னுடைய தஞ்சம் தேவை அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஒரு மனப்பான்மையில் ஜபம் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு மனப்பான்மையோட நம்ம ஜபம் பண்றதன் மூலமாகவும் சத்சங்கத்தில் வருவதன் மூலமாகவும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சேவை வாய்ப்பை வந்து ரொம்ப தீவிரமா அதில் ஈடுபடுறதன் மூலமாகவும் கிருஷ்ணனுடைய கருணையின் மூலமா நம்ம மாயையுடைய தாக்கத்தை இருந்து விடுதலை அடையும். அதெல்லாம் அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் அது கஷ்டமா இருக்குன்னு சொல்லி விடக்கூடாது, தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டே இருக்கணும். நம்ம கிருஷ்ணனுடைய கருணை வர வர அதனோட விடுதலை அடைய முடியும். ஏதாவது கேள்வி சந்தேகம்? ஹரே கிருஷ்ணா, மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஆன்மீக உலகில் கிருஷ்ணருக்கு சேவை செய்ய வேண்டும் என்றாலும் பிறவி எடுக்கணுமா பிரபு? கேள்வி என்ன அப்படின்னா, ஆன்மீக உலகத்துல கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும் பிறவி எடுக்கணுமா? அதாவது என்ன அப்படின்னா, நம்ம பௌதிக உலகத்துல, அதாவது இங்க இந்த பௌதிக உலகத்துல நம்ம ஒவ்வொரு பிறவியிலையும் நம்ம வந்து கடுமையாக பிறப்பு முதுமை நோயில கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆன்மீக உலகிற்கு நம்ம எழுச்சி பெறது எப்படி அப்படின்னா, கிருஷ்ண கீதையில சொல்றார், அந்த பிறப்பு வந்து எப்படின்னா இந்த பௌதிக உலகத்துல அதுவே கடைசி பிறப்பாக இருக்கு. அங்க ஒரு எப்போ நம்ம ஆன்மீக உலகத்துக்கு எழுச்சி பெற்றுட்டோமோ திருப்பியும் மீண்டும் இந்த பௌதிக உலகத்திற்கு வரமாட்டோம். அதனால ஆன்மீக உலகத்திற்கு நம்ம திருப்பியும் அங்க செல்றதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரே காரியம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம பக்தியில ஈடுபடணும். அந்த பக்தியில ஈடுபடுவதன் மூலம் தூய்மை அடைவதன் மூலமாக, கிருஷ்ணர் மேல பிரேமையை வளர்த்துக்கிறதன் மூலமாக அவருடைய லோகத்திற்கு போய் நம்ம இங்க என்ன சேவைகள் பண்றோமோ அதே சேவைகள் நம்ம அங்க பகவானுக்கு பண்ணும். எப்போ ஒரு தடவை அங்க போயிட்டோமோ, நதத் பாசயத்தே சூரியோ நசாங்கோ ந பாவக யத்கத்வா ந நிவர்த்தந்தே, திருப்பியும் இந்த பௌதிக உலகத்துக்கு வரும். தத்தாம பரமம் அவன், திருப்பி இந்த பௌதிக உலகத்துக்கு வரமாட்டோம். ஸோ அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். இப்ப நம்ம பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணணும். அப்ப கிருஷ்ணனுடைய கருணையின் மூலமாக பிரபுபாதர் ஒரு இடத்துல சொல்றாரு, கண்ணை மூடி இப்படி கண்ணை திறக்கும் போது பார்த்தா கிருஷ்ணனோட இருப்போம். எப்படி அது? நம்ம அவ்வளவு தீவிரமா பக்தியில ஈடுபடுவதன் மூலமாக கிருஷ்ணன் வந்து நம்மள அவரோட தாமத்துக்கு
அழைத்து கொண்டு போறார் பிரபுபாதருடைய கருணையின் மூலமாக, தூய பக்தர்களுடைய கருணையின் மூலமாக. இப்போ இங்க ஒரு கேள்வி எழப்பட்டிருக்கு. ராமர் மறைந்து இருந்து வாலியை வதைத்தது சரியானதா? இது இந்த இந்த கேள்விக்கு இந்த பதிலே ஒரு உபன்யாசமாக கொடுக்கலாம். ஆனா ரொம்ப சுருக்கமா நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். ராமர் மறைந்திருந்து வாலியை விதைத்தது சரிதான், எந்த விதமான தவறும் இல்லை. ஏன்னா ராமர் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள். இதற்கான ஒரு நேரடியான பதில், ராமர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயலும், கிருஷ்ணர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயலும் அதுவே தர்மம். தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணீதம். பகவான் என்ன பண்றாரோ அதுதான் தர்மம். பகவான் வெண்ணையை திருடுறாரா, அது தர்மம். பகவான் கோபியர்களுடைய வஸ்திரங்களை அபகரிக்கிறாரா, அதுதான் தர்மம். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதற்கு தான் நம்ம ஆரம்பத்துல இருந்து பகவானுடைய அவர் யார், அவருடைய நிலை என்ன, அவருடைய ஐஸ்வர்யங்கள் என்ன, அவருடைய பராக்கிரமங்கள் என்ன, அவர் எப்படி உயர்ந்த படைப்பாளர், உயர்ந்த பராமரிப்பாளர், உயர்ந்த இன்பத்தை அனுபவிப்பவர் அப்படின்றதுனால நம்ம அப்படின்ற விஞ்ஞானத்தை பகவத்கீதை பாகவதம் படிக்கிறதின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும். இதனால இதுக்கு பல விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ராமாயணத்துல. ராமாயணத்தை நீங்க டிவி சீரியல்ல பார்க்காம வால்மீகி ராமாயணத்தை உள்ளபடி படிச்சீங்க அப்படின்னா அப்ப உங்களுக்கு எப்படி ராமர் பண்ணதுல எந்த விதமான தவறும் இல்லை, அது சரியான ஒரு காரியம்தான் அப்படின்றத வாலியே விளக்குறத நீங்க கேட்கலாம். அதனால நம்மளுக்கு நேரம் ரொம்ப இல்லாதனால நான் அதோடைய விலாவரியா அதை பத்தி நான் உங்களுக்கு விளக்க போறதில்ல. நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க கேட்கலாம், இல்ல அதே இன்னொரு உபன்யாசமா கூட வர வாரங்களையோ ஏதாவது ஒரு வாரம் அதை பத்தி நம்ம பேசப்படலாம். அதனால தர்மத்தை நிலைநாட்டுக்கோசரம் ராமர் புரிந்த ஒரு செயல். வாலியும் ஒரு விலங்கு, ஒரு குரங்கை வதம் செய்யறது தவறில்லை. அதர்ம பாதையில இருந்த வாலியை திருத்தறதுக்கோசரம் ராமர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு செயல். அதன் மூலமாக வாலிக்கு ராமருடைய கருணை ஏற்பட்டது. ரொம்ப வாலியும் அந்த செயல்னால ரொம்ப சந்தோஷப்பட்டு ராமருக்கு பிரார்த்தனையை தெரிவித்து நன்றியை தெரிவிக்கிறார். இதெல்லாம் ராமாயணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. எஸ், வேற கேள்வி? பகவானுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ பகவானால ஒருத்தன் வதம் செய்யப்படுறாருன்னா அவருடைய கர்ம வினைகள்லாம் அழிஞ்சிடுமா அப்படின்றது கேள்வி. ஆமா, பகவானுடைய அவரால் யார் ஒருத்தர் வதம் செய்யப்படுறாங்களோ அவங்க எல்லா கர்ம விளைவுகள்ல இருந்தும் விடுதலை அடைஞ்சிடுறாங்க. ஆனா அவங்க சாதகமா இருக்காங்களா இல்ல பாதகமானவர்களா அப்படின்றது மிகவும் முக்கியம். இப்ப பகவானுக்கு சாதகமா இருக்கக்கூடியவர்களுக்கு 5 விதமான முக்தி, சாயுஜ்ய முக்தியை தவிர மற்ற 5 விதமான முக்தி இருக்கு. பகவானுடைய தாமத்திற்கே போறது, அவரை போலயே உடல் அமைப்போடு இருக்கிறது, இல்ல அவருக்கு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்களை கொண்டிருக்கிறது, அவருக்கு ஒரு நெருங்கிய சகாவாக இருக்கிறது அப்படின்றது பல விதமான முக்திகள் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரியான முக்தி கிடைக்கும். இப்போ பாதகமா இருக்கக்கூடியவர்கள் என்ன அப்படின்னா, கிருஷ்ணருக்கு எதிரியாக இருக்கான் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கு பிரம்மம் நிலையை அடைவாங்க. அவங்க என்ன சொல்றது, சாயுஜ்ய முக்தி அப்படின்னு சொல்லப்படுறது. அது பக்தர்கள் விரும்புறது இல்ல. சில பேருக்கு பகவான் அது மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொடுக்கிறார். இல்ல, அவங்க முக்கியம் நிறைய தடவை பார்த்தோம் அப்படின்னா அந்த கர்மம் தொடராது. அவங்க திருப்பியும் அவங்க பக்தர்களுடைய சங்கத்தின் மூலமாகவும் பக்தி பாதையில் ஈடுபடுவதன் மூலமாகவும் திரும்பியும் தூய்மை அடைந்து அவங்க பகவான தாமத்துக்கு வந்தாகணும். அவங்க அதர்மமான காரியங்கள் செஞ்சாங்க அப்படின்னா திருப்பியும் கர்மத்தை செஞ்சு. ஆமா, கண்டிப்பா. ஆமா, அது அவங்க பண்ணிருக்கக்கூடிய தூய்மை அடையிறதுக்கோசம் திருப்பி அவங்க பிறவை எடுக்க வேண்டியிருக்கும் சில சூழ்நிலைகள். ஹரே கிருஷ்ணா, மிக்க நன்றி. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஹரே கிருஷ்ண. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரே கிருஷ்ண.